வணக்கம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பேசுறது கேக்குதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது கேக்குதுங்களா? ஓகே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பிரின்சிபிள்ஸ் அண்ட் பிராக்டிசஸ் ஆஃப் பேங்கிங் அதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல மெயினாக இந்த இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பழைய நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்ததுல இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் இது கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. புக்லேயும் இருக்குது. ஸோ இதை லைட்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேங்க்ல போய் நம்ம டெபாசிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ண போகிறோம்னு சொன்னால் நம்ம வந்து பேங்க் வந்து நம்மள்ட்ட கடன் வாங்குறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து டெப்டார், கஸ்டமர் வந்து கிரெடிட்டராக இருக்கும். நம்ம வந்து கிரெடிட்டராக இருப்போம். நம்ம வந்து பேங்க்ல போய் டெபாசிட் போடுறப்போ நம்ம கிரெடிட்டராக இருப்போம். இதுவே நம்ம பேங்க் கிட்ட போய் நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம டெப்டாரா இருப்போம். ஓகேங்களா? நம்ம வந்து கடன் வாங்குறோம், அதனால நம்ம வந்து டெப்டாரா இருப்போம். பேங்க் வந்து கிரெடிட்டாரா இருப்பாங்க. ஓகேங்களா? இதுவே சேஃப் கஸ்டடி ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? சேஃப் கஸ்டடி ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பெய்லர்னு சொல்றாங்க. பெய்லர்னா இந்த பெய்லர்ன்றவர் வந்து கூட்ஸை வந்து ஒருத்தவங்கள்ட்ட பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்கள தான் பெய்லர்னு சொல்றாங்க. இந்த பெய்லின்றவங்க வந்து பத்திரமா அந்த கூட்ஸ் வச்சு திருப்ப கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ சேஃப் கஸ்டடி ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் பெய்லர் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் இருக்குது. இதுவே நம்ம வந்து ஒரு லாக்கர் வந்து அவங்கள்ட்ட இருந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து லெஸ்ஸி அப்படின்ற ரிலேஷன்ஷிப் வந்து பேங்க்குக்கும் கஸ்டமருக்கும் இருக்குது. டிராஃப்ட் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்டி, அதுக்கப்புறமா பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்றாங்க. ட்ரஸ்டி இல்லைனா பெனிஃபிஷியரி சொல்றாங்க. இதுல ஏன் ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லி போடுறாங்கன்னு சொன்னா நம்ம கொடுக்குற கேஷை வந்து அவங்க வந்து வேற எதுக்கும் பயன்படுத்தாம கரெக்டாக அதை திரும்ப வந்து அந்த பேமெண்ட் கொடுக்குற வரைக்கும் அதை பத்திரமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதை வந்து ட்ரஸ்டின்னு சொல்றாங்க. ஆனா இதுவே வந்து நம்ம டெபாசிட் பண்ணோம்னு சொன்னா அந்த ஃபண்ட்ஸை வந்து அவங்க வேற எதுக்காவது பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால அது வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டெப்டார்ன்ற கான்செப்ட் வருது. இங்க வந்து ட்ரஸ்டின்னு சொல்லி வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவே நம்ம பிளட்ஜ் பண்றோம், நம்ம கோல்டு ஏதாவது போய் பிளட்ஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பேங்க் வந்து பிளட்ஜி அப்படின்னு சொல்லி வராங்க. நம்ம வந்து பிளட்ஜர்னு வரும். ஓகேங்களா? நம்ம வந்து பிளட்ஜர்னு வரும். இது வந்து நம்ம ஏதாவது மார்ட்கேஜ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா கஸ்டமர் வந்து மார்ட்கேஜரா வருவாங்க, பேங்க் வந்து மார்ட்கேஜியா வராங்க. இப்போ ஷேர்ஸ் வந்து ஏதாவது வந்து பேங்க் கிட்ட வித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னா பேங்க் வந்து இதுல வந்து ஏஜென்ட்டா செயல்படுறாங்க, நம்ம வந்து பிரின்சிபலா இருப்போம். செக் கலெக்ஷன் அப்படின்னு சொன்னா பேங்க் வந்து நமக்காண்டி செக் கலெக்ட் பண்ணி தராங்க. நம்மளோட ஏஜென்ட்டா இருந்து செக் கலெக்ட் பண்ணி தராங்க, நம்ம வந்து பிரின்சிபலா இருக்கிறோம். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கோம், நீங்க இந்த டைமுக்கு மாசம் மாசம் என்னோட பணத்தை எடுத்துருங்க, இல்லைன்னா பணத்தை கொடுங்க ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்னு சொன்னா அங்கேயும் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றாங்க. இங்க வந்து ஏஜென்ட்டா இருக்காங்க, நம்ம வந்து பேங்க் வந்து ஏஜென்ட்டா இருக்காங்க, நம்ம வந்து பிரின்சிபலா இருக்கோம். இப்போ ஏதாவது ஆர்டிகல்ஸ் வந்து அவங்கள்ட்ட ஏதோ மிஸ்டேக்ல வந்து ஒரு பேங்க் கிட்ட விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பேங்க் வந்து அந்த ஆர்டிகல்ஸ் வந்து பத்திரமா வச்சிருக்கணும். அது ஒரு ட்ரஸ்டியா இருந்து பத்திரமா அதை வச்சிருக்கணும். நம்ம வந்து பெனிஃபிஷரியா இருக்கிறோம். டெபாசிட் வித் நோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் டிஸ்போசல். ஓகேங்களா? எந்த டிஸ்போசலுமே இல்லாம நாமினி எதுவுமே இல்லாம இருக்குதுன்னு சொன்னா அங்கேயும் வந்து பேங்க் வந்து ட்ரஸ்டியா செயல்படணும், கஸ்டமர் வந்து பெனிஃபிஷரியா செயல்படுவாங்க. அப்புறம் இந்த அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அசைன்மெண்ட் அப்படின்னு சொன்னா இந்த பாலிசி இருக்கு பாத்தீங்களா, நம்மளுடைய எல்ஐசி பாலிசி இது எல்லாத்தையும் வச்சு எதுவும் லோன் போடுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நம்மளுடைய பாலிசி வந்து பேங்க்குக்கு வந்து நம்ம அசைன் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம பேர்ல இருக்கிற பாலிசியை வந்து நம்ம வந்து பேங்க்குக்கு அசைன் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம வந்து அசைனரா இருக்கிறோம், அவங்க வந்து அசைனியா இருக்கிறாங்க. ஓகேங்களா?
அதுக்கப்புறமா ஹைபாத்திகேட் இப்போ ஏதாவது நமக்கு வந்து ஏதோ ஒரு சேல் காரையோ இல்லைனா ஒரு ஆட்டோ ரிக்ஷா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதை வந்து பேங்க் வந்து ஹைபாத்திகேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஹைபாத்திகேட்டராக இருக்கிறோம், அவங்க வந்து ஹைபாத்திகேட்டியாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கண்டிப்பாக எதுலையாவது ஒன்றில் ஒரு கொஸ்டின் இதில் வந்து கேட்பாங்க போல தெரியுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து இஃப் அ கஸ்டமர் ஓவர் டிராஸ், ஓகேங்களா, இஃப் அ கஸ்டமர் ஓவர் டிரா பண்ணுறாரு தேர் கரண்ட் அக்கௌண்ட் வித்தவுட் ஏ ஃபார்மல் ஓவர் டிராஃப்ட் அக்ரிமெண்ட், ஒரு ஃபார்மல் ஓவர் டிராஃப்ட் அக்ரிமெண்ட் இல்லாமல் அவர் வந்து ஓவர் ட்ரா பண்ணுறாராம். இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பேங்கர் அண்ட் த கஸ்டமர் ஃபார் த ஓவர் ட்ரான் அமௌண்ட் பிகம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஓவர் ட்ரான் அமௌண்ட்டுக்கு மட்டும் இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. கிரெடிட்டர் வந்து பேங்கர், டெப்டார் கிரெடிட்டார் டெப்டார்னு இருக்குமா, இல்லை டெப்டார் கிரெடிட்டார்னு சொல்லிட்டு இருக்குமா, பெய்லார் பெய்லின்னு இருக்குமா, இல்லைனா ட்ரஸ்டி அண்ட் பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்லி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ஓவர் ட்ரா பண்ணிட்டோம். ஓவர் ட்ரா பண்ணிட்டோம்னு சொன்னால் பேங்க் வந்து நமக்கு வந்து கடன் கொடுத்துருக்காங்க. பேங்க் கடன் கொடுத்துருக்கறனால பேங்க் வந்து டெப்டாராக இருப்பாங்க. ஓகேங்களா? சாரி, பேங்க் வந்து கிரெடிட்டராக இருப்பாங்க. பேங்க் நமக்கு கடன் கொடுக்குறாங்க, அவங்க வந்து பேங்க் வந்து கிரெடிட்டராக இருக்கிறாங்க. நம்ம வந்து டெப்டார் ஆயிடுறோம். ஓகேங்களா? நம்ம வந்து டெப்டார் ஆயிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஓகேங்களா, கிரெடிட்டர் பேங்கர் வந்து கிரெடிட்டராக இருப்பாங்க, நம்ம வந்து டெப்டாராக இருப்போம். இதுதான் அதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஏ பேங்க்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் இன்கரெக்ட். ஓகேங்களா? இது பேங்கோட ஃபங்க்ஷனில் வந்து இன்கரெக்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. a bank's primary role is to accept deposits and lend money. ஓகேங்களா? ஒரு பேங்கோட ரோல் வந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா லெண்ட் மணி. இது வந்து ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். Cooperative societies that accept deposits from their members are not typically classified as banks அப்படின்னு சொல்றாங்க. கோஆபரேட்டிவ் மெம்பர்ஸ் வந்து அவங்க மெம்பர்ஸ் கிட்ட இருந்து டெபாசிட் வாங்குவாங்க. ஓகேங்களா? தட் அக்செப்ட் டெபாசிட்ஸ் ஃப்ரம் தேர் மெம்பர்ஸ், அவங்களோட மெம்பர்ஸ்ட்ட இருந்து பணம் வாங்குவாங்க. அப்போ இது வந்து பேங்காக நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம பேங்கிங் ரெகுலேஷன் படி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம வந்து பப்ளிக் கிட்ட இருந்து பணம் வாங்குறோம். ஓகேங்களா? நம்மளோட பப்ளிக் இருந்து பணம் வாங்குறோம், அதனால தான் நம்ம பேங்காக இருக்கிறோம். ஆனால் இதுவே நம்ம ஒரு சொசைட்டி மாதிரி வச்சு நம்ம மெம்பர்ஸ் கிட்ட போய், நம்ம மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம மெம்பர்ஸ் கிட்ட மட்டும் நம்ம வந்து ஃபண்ட்ஸ் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பேங்காக இருக்காது. ஓகேங்களா? இங்கே சொசைட்டிஸில் வந்து அவங்க மெம்பர்ஸ் கிட்ட மட்டும் டெபாசிட்ஸ் வாங்குறாங்க, அதனால இது வந்து பேங்கா கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கரெக்ட் தான். அதுக்கப்புறம் பேங்க் அக்செப்ட் டெபாசிட்ஸ் ஃப்ரம் பப்ளிக். ஓகே, இது கரெக்ட் தான். அடுத்து, a bank's acceptance of deposits must always be in the form of physical currency அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? a bank's acceptance of deposit must always be in the form of physical currency. இதுதான் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. acceptance of deposits can be in a form other than money. ஓகேங்களா? acceptance of deposits can be in a form other than money. பேங்க்ஸ் அக்செப்ட் டெபாசிட்ஸ் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ், நாட் ஜஸ்ட் பிசிக்கல் கரன்சி. ஓகேங்களா? இப்போ வந்து எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸில் வந்து இப்போ ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபிசிக்கல் கரன்சின்றது தான் அதுவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கரன்சி இது எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி இதில் வந்து வர்றது வந்து ஓகே. ஆனால் இதுவே வந்து நீங்கள் கோல்டு இந்த மாதிரி எதுவும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கோல்டோ இல்லை வேறு மாதிரி எதுவும் கொடுக்குறதா இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கரன்சி ஃபண்ட்ஸ் மட்டும் தான் வாங்குறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு, இன் அ பெயில்மெண்ட் ரிலேஷன்ஷிப் த பெயிலர் இஸ் த பார்ட்டி ஹூ. ஓகேங்களா? பெயிலர் அப்படின்றவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெலிவர்ஸ் த கூட்ஸ், ரிசீவ்ஸ் த கூட்ஸ், ஓன்ஸ் த பிரிமிசிஸ் வேர் கூட்ஸ் ஆர் ஸ்டோர்டு, இன்ஷூஸ் த கூட்ஸ். ஓகேங்களா? இங்கே பெயிலர்ன்றது யாரு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். பெயிலர் அப்படின்றது வந்து கூட்ஸை வந்து டெலிவர் பண்ணுறவர். ஓகேங்களா? வந்து சேஃப் கஸ்டடிக்குன்னு சொல்லிட்டு பெயிலர் வந்து கூட்ஸை வந்து டெலிவர் பண்ணுவார். பேங்க் வந்து அதை வந்து பத்திரமா வச்சிருப்பாங்க. ஸோ பேங்க் வந்து பெயிலியா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து டெலிவர்ஸ் த கூட்ஸ். ஓகேங்களா? அடுத்து, வாட் இஸ் அ நோ ஃப்ரில் அக்கௌண்ட். ஓகேங்களா? நோ ஃப்ரில் அக்கௌண்ட் நமக்கு தெரியும் இல்லையா, பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட் தான் சொல்கிறோம். ஏ ஹை இன்ட்ரெஸ்ட் ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா, ஏ பேசிக் பேங்கிங் அக்கௌண்ட் வித் மினிமல் ஆர் மினிமம் பேலன்ஸ் ரெக்குவயர்மெண்ட் அண்ட் லிமிடெட் ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸா, ஏ கரண்ட் அக்கௌண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ், ஏ டைப் ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட் வித் அ வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேங்களா? இதில் ஃபிக்ஸட் ஒரு நோ ஃப்ரில் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு, பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து என்ன இருக்கும், மினிமலாக இருக்கும், இல்லைனா மினிமம் பேலன்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டில் தான் அவங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? லிமிடெட் ஃப்ரீ டிரான்சாக்ஷன் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? எ பேசிக் பேங்கிங் அக்கௌண்ட் வித் மினிமல் ஆர் நோ மினிமம் பேலன்ஸ் ரெக்குவயர்மெண்ட் அண்ட் லிமிடெட் ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இது வந்து யாருக்கு மெயினான்னு சொன்னால் அந்த லோ இன்கம் குரூப்ஸுக்கு,
அதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபைடா கேஒய்சி நார்ம்ஸ் குடுத்துருப்பாங்க. ரொம்ப அ எல்லாமே நீங்க உடனே கரெக்ட்டா இப்ப குடுத்தே தீரணும். அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ கேஒய்சி நார்ம்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடா இருக்கும். இவங்களுக்கு வந்து மினிமல் சார்ஜஸ்ல வந்து நம்ம குடுக்குறோம். ஓகேங்களா? மினிமல் சார்ஜஸ்ல வந்து நம்ம குடுக்குறோம். ஓகேங்களா? அடுத்து a flexi deposit or a sweep in facility typically links which two types of accounts னு கேட்டிருக்காங்க. ஒரு flexi deposit அதுக்கப்புறமா sweep in facility. ஓகேங்களா? இந்த 2 டெபாசிட்டும் எதுக்கு ரிலேட்டடா இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. a current account and a loan account. கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் லோன் அக்கௌண்ட்டுக்குமா, சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டா, ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் டிமேட் அக்கௌண்ட்டா, என்ஆர்ஐ அக்கௌண்ட் அண்ட் ஃபாரெக்ஸ் கார்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் ஃபிளெக்ஸி டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் சொல்றாங்க. அதாவது இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம வச்சிருக்கோம், சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஃபிளெக்ஸி டெபாசிட் ஆப்ஷன் மூலியமா அந்த பணத்தை ஒரு 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 டெபாசிட்டுக்கு மாத்திக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஏதாவது மாத்திக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ தட் நம்ம நம்ம வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் வந்து ஜாஸ்தியா ஏர்ன் பண்ணிக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் வந்து ஜாஸ்தியா ஏர்ன் பண்ணிக்கும். அதே மாதிரி இந்த ஸ்வீப்பிங் ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு லெவலுக்கு மேல பேலன்ஸ் கீழே போகுது அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்ம டெபாசிட் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த டெபாசிட்ல இருந்து ஸ்வீப்பிங் ஃபெசிலிட்டி உள்ள டெபாசிட் போட்டிருப்போம் இல்லையா, அந்த டெபாசிட்ல இருந்து பணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து ஃபிளெக்ஸி டெபாசிட் ஆர் ஸ்வீப்பிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து and NRO non-resident ordinary account is typically used by NRIs too அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட் NRI எதுக்காக பயன்படுத்துறாரு? டெபாசிட் ஃபாரின் கரன்சி ஏர்னிங்ஸ் தட் ஆர் ஃப்ரீலி ரெப்பாட்ரியேட்டபிள். ஓகேங்களா? டெபாசிட் ஃபாரின் கரன்சி ஏர்னிங்ஸ் தட் ஆர் ஃப்ரீலி ரெப்பாட்ரியேட்டபிள். ரிப்பாட்ரியபிள்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம அவங்க எந்த கரன்சியில் போட்டாலும் ஃபாரின் கரன்சிலேருந்து போடுறாங்க சொன்னால் இந்தியன் கரன்சிக்கு போடுறாங்க சொன்னால் ஈஸியாக அதை வந்து ஃபாரின் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஈஸியாக ரிப்பாட்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேனேஜ் தயர் இன்கம் ஏர்ன்ட் இன் இந்தியா, எக்ஸாம்பிள் ரெண்ட் டிவிடெண்ட்ஸு விச் மே ஹாவ் ரெஸ்ட்ரிக்டட் ரிப்பாட்ரியபிலிட்டி. ஓகேங்களா? இதுவான்னு சொல்லி கேட்குறாங்க. இன்வெஸ்ட் டைரக்ட்லி இன் த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வித்தவுட் எனி இன்டர்மீடியரி. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவா, இல்லைனா ஹோல்டு டெபாசிட்ஸ் ஒன்லி இன் யூஎஸ் டாலர்ஸ் அதுக்காகவா, நம்ம டெபாசிட்ஸை யூஎஸ் டாலர்ஸில் வச்சுக்கிறதுக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் என்ஆர்ஓ அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம இந்தியன் அக்கௌண்ட், அதாவது அவங்க என்ஆர்ஐயா இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஏதாவது ஒரு இன்கம் வந்துகிட்டு இருக்கும். இந்தியாவிலேருந்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டோ இல்லை டிவிடெண்டோ ஏதாவது வந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஃபண்ட்ஸை வந்து இந்த என்ஆர்ஓ அப்படின்ற அக்கௌண்ட்டில், நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட் அப்படின்றதுல போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து இதுதான். மேனேஜிங் தயர் இன்கம் ஏர்ன்ட் இன் இந்தியா, எக்ஸாம்பிள் ரெண்டு டிவிடெண்ட்ஸ் விச் மே ஹேவ் ரெஸ்ட்ரிக்டட் ரிப்பாட்ரியபிலிட்டி. இதில் இன்னொன்று என்னன்னு சொன்னால், இதுக்கு வந்து டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. இப்போ நம்ம வந்து இந்தியாவிலேருந்து இது வந்து நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நம்ம இந்த அக்கௌண்ட்டில் வந்து போடுறோம். அதனால இதை வந்து நீங்கள் வந்து ஃபாரின் கரன்சிக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு இந்தியனில் வந்து டேக்ஸை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து ரிப்பாட்ரியேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இவங்கெல்லாம் என்ஆர்ஐயா இருக்கிறாங்க. ஓகேங்களா? நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் என்ஆர்ஐயா இருக்காங்க. அப்போ அவங்க வந்து நம்ம இந்தியாவில் வந்து அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிக்கிறோம்னு சொன்னால், அவங்க என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க, ஒன்று வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட். என்ஆர்இ அக்கௌண்ட்ன்றது நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எஃப்சிஎன்ஆர்பி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து இந்த என்ஆர்இ எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து அவங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து யூஎஸ்ஏல இருக்காங்கன்னு சொல்லி வச்சுப்போம். யூஎஸ்ஏல இருந்து வந்து அவங்க இந்தியாவுக்கு வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. யூஎஸ்ஏலேருந்து வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்க மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ருப்பியில் இருக்கும். ஓகேங்களா? ருப்பீஸில் இருக்கும். நமக்கு ருப்பியில் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ஏன் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி வைக்கிறாங்க? நம்ம இந்தியன் பேங்க்கில் ஒரு ருப்பி அக்கௌண்ட்டில் அவங்க வந்து ஏன் இதை சொல்லிட்டாங்க பாருங்க. இது வந்து ருப்பி அக்கௌண்ட்னு சொல்லிட்டாங்க பாருங்க. இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்டும் இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்டும் ரெண்டுமே ருப்பி அக்கௌண்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த என்ஆர்இ அவங்க வந்து ஒரு யூஎஸ்ல இருந்து அவங்களுடைய அமௌண்ட்டை வந்து நம்ம இந்தியன் பேங்க்ல இந்தியன் ருப்பியில் வந்து அவங்க போடுறாங்க அப்படின்னு சொன்னால், இது போட்டுட்டு இங்கே இருக்கிற எஜுகேஷனல் பர்பஸ்க்கோ இல்லை இங்கே இருக்கிற அப்பா அம்மாக்கு செலவுக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதுக்காக தேவைப்படும் அப்படின்றப்போ இந்த அக்கௌண்ட்டை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து எதில் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம இந்தியன் ருப்பி அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். அடுத்து என்ஆர்ஓவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒருத்தர் வந்து என்ஆர்ஐயா இருக்காரு, ஃபாரின்ல இருக்கிறாரு, அவருக்கு வந்து இந்தியாவில் வந்து ரெண்ட்டு இந்த மாதிரி இன்கம்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த இன்கம்ஸ் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட் வந்து அவர் வச்சிருப்பாரு.
ஸோ இதில் வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க. இதில் வந்து டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்டில் வந்து டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. ஈஸியாக வந்து அவங்க வந்து ரீபாட்ரியேட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஃபாரின் கரன்சிக்கு வந்து அவங்க வந்து ரீபாட்ரியேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகேங்களா? அடுத்து எஃப்சிஎன்ஆர்பின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் பேங்க் அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க. ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யூஎஸ் டாலர்ஸை வந்து நம்ம இந்தியா இங்கே வந்து நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அவங்க போட்டு வைக்கிறாங்க. யூஎஸ் டாலர்ஸில் போட்டு வைக்கிறாங்க. ஆனா இது என்ன இதுலயே போட்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா யூஎஸ் டாலராவே தான் போட்டு வைப்பாங்க. ஓகேங்களா? யூஎஸ் டாலராவே தான் இங்க நம்ம பேங்க்ல போட்டு வைப்பாங்க. நம்ம இந்தியன் கரன்சிக்கு போட்டு வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா ஃபிளக்சுவேஷன்ஸ் எதுவும் இருந்துட்டு இருக்கும் இல்லையா? டாலருக்கும் இந்தியனுக்கும் ருப்பிக்கும் ஏத்த மாதிரி ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றனால அவங்க வந்து அந்த ஃபாரின் கரன்சிலே சேர்த்து வைப்பாங்க. ஸோ அப்படி ஃபாரின் கரன்சிலே சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து எஃப்சிஎன்ஆர்பியில் வரும். ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவே நம்மளுடைய இந்தியன் ருப்பியில் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறதா இருந்துச்சுன்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட். என்ஆர்ஓ அக்கௌண்ட்னா இந்தியாவில் வர்ற வருமானத்துக்கு அவங்க வந்து இப்படி ஒன்று வச்சுக்கலாம். என்ஆர்இ அக்கௌண்ட்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக அவங்க ஃபாரின் கண்ட்ரியில் வர்ற வருமானத்தை இந்தியன் ருப்பியில் இங்கே போட்டு வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், which of the following best describes the layering stage of money laundering? லேயரிங் ஸ்டேஜ் மணி லாண்டரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. அதில் லேயரிங் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ். Introducing illicit cash into the financial system, separating illicit proceeds from their source by creating complex layers of financial transactions. Separate illicit proceeds, ஓகேங்களா? Integrating laundered proceeds back into the legitimate economy, exchanging small denominations of cash for larger denominations. ஓகேங்களா? இதுல எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா செப்பரேட்டிங் illicit proceeds from their source by creating காம்ப்ளெக்ஸ் லேயர்ஸ். ஓகேங்களா? இவங்க இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நிறைய ஒயர் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. நிறைய கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. வேற ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்து அவங்க வந்து இதை செய்வாங்க. பணத்தை வந்து வேற நாடுகளுக்கு வேற ஷெல் கம்பெனிஸ் அந்த மாதிரி பணத்தை வந்து எல்லா பக்கமும் அவங்க வந்து மாற்றுவாங்க. ஸோ தட் அந்த பணத்தோட ஆரிஜின் எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்ற அந்த ஆடிட் ட்ரையலே வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இந்த வேலை பார்ப்பாங்க. அப்போ அந்த ஆரிஜின் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக இந்த வேலையை செய்கிறாங்க. ஓகேங்களா? இதில் சொல்கிறாங்க பாருங்க, அந்த ஆடி ட்ரையல்லாம் என்னது எங்கேருந்து வந்திருக்குது அப்படின்ற ஆரிஜின் இதெல்லாமே கண்டுபிடிக்கிறது ஆடி ட்ரையல் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து என்ன இருக்கும், எங்கேருந்து வந்திருக்குது, இங்கே இப்போ யார் வச்சிருக்கா, யாருக்கு அனுப்பப்படுது, எல்லாமே அதில் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த அந்த விஷயங்கள் வந்து இப்போ நிறைய ஜூரிஸ்டிக்ஷன் மாறி வரும்போது அது வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்றக்காண்டி இது பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸ்டேஜஸ் ஆஃப் மணி லாண்டரிங்கை பொறுத்த வரைக்கும் 3 டைப் சொல்றாங்க. 3 ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்று வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. அடுத்து லேயரிங் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. அடுத்து இன்டகிரேஷன் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல இந்த பிளேஸ்மெண்ட் ஸ்டேஜ்ல பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற பெரிய பெரிய டெபாசிட்ஸ் இருக்கும் இல்லையா? அவங்கள்ட்ட பெரிய பெரிய ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொன்னா, அந்த லார்ஜ் சம்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, சின்ன சின்ன கேஷ் ஸ்மாலர் டெபாசிட்டா மாத்துவாங்க. ஓகேங்களா? ஸ்மாலர் டெபாசிட்டா போட்டு மல்டிபிள் பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல வந்து பணத்தை வந்து போடுவாங்க. ஓகேங்களா? மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ்ல வந்து பணத்தை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. அப்படி பிளேஸ் பண்ணிட்டு அடுத்து லேயரிங் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்த மல்டிபிள் பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கிற பணத்தை வந்து வேற அக்கவுண்ட்ஸுக்கு ஒயர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. வேற அக்கவுண்ட்ஸுக்கு பண்ணுவாங்க. வேற ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற அக்கவுண்ட்ஸுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால அதோடைய ஆரிஜினேஷனே எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்றது வந்து மக்கள் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இன்டகிரேஷன் ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு லெஜிட்டிமேட் பிசினஸ்ல இது வந்து ஒரு நல்ல இது வந்து லாண்டட் மணியா, இது வந்து ஒரு சரியான ஒரு ஒயிட் மணியா மாறி ஏதாவது ஒரு லெஜிட்டிமேட் பிசினஸுக்கு அவங்க சரியான காசை பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் மணி லாண்டரிங். ஒன்று வந்து பிளேஸ்மெண்ட், ஒன்று வந்து லேயரிங், இன்னொன்று வந்து இன்டகிரேஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், the primary legislation in India that deals with preventing money laundering act. ஓகேங்களா? மணி லாண்டரிங் எது வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, எந்த லெஜிஸ்லேஷன் வந்து மணி லாண்டரிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஃபெமாவா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934, த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002, இந்தியன் பீனல் கோட் 1860 அப்படின்னு சொன்னா, எந்த ஆக்ட் வந்து இதை தடுக்குது, மணி லாண்டரிங்கை தடுக்குது அப்படின்னு சொன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 பிஎம்எல்ஏ. ஓகேங்களா? பிஎம்எல்ஏன்ற ஆக்ட் தான் இதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா?
ஓகே. இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம லைட்டா பார்த்துக்குவோம். இந்தியா ஹேஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் ஏஎம்எல் ஃப்ரேம் ஒர்க் பிரைமர்லி கவர்ன்ட் பை த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் தான் இந்த ஆன்டி மணி லாண்டரிங்கை பத்தி ஃபுல்லாவே பார்த்துக்குது. நடக்காத மாதிரி பார்த்துக்குது. இதுல கீ பாடிஸ்ன்னு 2 பேர் சொல்றாங்க. ஓகேங்களா? கீ பாடிஸ் வந்து யாருன்னு சொல்றாங்கன்னா, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் சஸ்பீஷியஸ் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் சஸ்பீஷியஸ் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வந்து எங்கெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி அனலைசிஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி எங்கெல்லாம் சஸ்பீஷியஸாக ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ண வேண்டியது, அந்த மணி லாண்டர் பண்றவங்களை வந்து ப்ராசிக்யூட் பண்ண வேண்டிய வேலை வந்து யாரோடதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோடது. அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க தான் வந்து கைட்லைன்ஸ் டைரக்ஷன்ஸ் வந்து பேங்க்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? எப்படி நம்ம வந்து கம்ப்ளை பண்ணணும், எப்படி வந்து ஆன்டி மணி லாண்டரிங் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி கைட்லைன்ஸ் டைரக்ஷன்ஸ் எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆன்டி மணி லாண்டரிங்கை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான யூனிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்குது, அடுத்து வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், which body in India is responsible for receiving cash transactions report? ஓகேங்களா? cash transaction report and suspicious transaction report from banks. இது எந்த which body வந்து எந்த பாடி வந்து இதை வந்து ரிசீவ் பண்ணுது? சிடிஆர் அதுக்கப்புறமா எஸ்டிஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது வந்து யார் ரிசீவ் பண்றாங்கன்னு சொன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டா, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி தானே பார்த்தோம், இப்பதானே பார்த்தோம். ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் தான் இதை வந்து ரிசீவ் பண்றாங்க. ஓகேங்களா? கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டையும் சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டையும் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க, சஸ்பீஷியஸா இருக்கிற ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வர டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ல வந்து நம்ம காட்டுறோம். அது போக சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு விவசாயம் பண்றாரு. விவசாயத்துலேருந்து ஏதாவது ஒரு சின்னதா வருமானம் வந்துட்டு இருக்கும். அப்படி அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ₹1 கோடி ₹2 கோடி அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்குது அவர் அக்கௌண்ட்ல. ஆனா அவருடைய வேலைக்கும் அந்த வர்ற பணத்துக்குமே சம்மந்தம் இல்ல அப்படின்ற பட்சத்துல அத வந்து நம்ம சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷனா கன்சிடர் பண்ணணும். இந்த சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன வந்து நம்ம வந்து பேங்க்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதையும் ரிப்போர்ட் பண்ணணும். கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டையும் நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும். யார்ட்ட பண்ணணும்னு சொன்னா, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படி அவங்கள்ட்ட பண்ணணும். இது போக நம்ம வந்து ஃபேக்கா கரன்சி நம்ம கிட்ட வருது. இத வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ₹10,00,000 மேல டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்றப்போ, அதையும் வந்து நம்ம ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்க்கு வந்து நம்ம வந்து சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து, when is enhanced due diligence typically required for a customer? enhanced due diligence வந்து எப்போ வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டியூ டெலிஜென்ஸ்ன்றது நம்ம வந்து எப்பன்னு சொன்னா, இது வந்து இவர் கரெக்டான ப்ராப்பரான கஸ்டமரா, இவர நம்ம நம்பலாமா அப்படின்றதெல்லாம் நம்ம டியூ டெலிஜென்ஸ் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அது வந்து எப்போ வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார் ஆல் நியூ கஸ்டமர்ஸ் ஓப்பனிங் எ பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட், பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றவங்களுக்கா, when the customer is identified as a low risk கஸ்டமருக்கு நம்ம பண்ணணுமா, ஃபார் அ ஹை ரிஸ்க் கஸ்டமர் such as politically exposed persons are in complex large transactions இவங்களுக்கு பண்ணணுமா, ஒன்லி when a suspicious transaction report is filed, சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் ஃபைல் பண்றவங்க மட்டும்தான் நம்ம இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது ஆன்சர் என்னன்னு சொன்னா, ஹை ரிஸ்க் கஸ்டமர் சச்சஸ் பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன்ஸ். ஓகேங்களா? பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ் பர்சன், ஹை ரிஸ்க் பர்சன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, என்ஹான்ஸ்டு டியூ டெலிஜென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு கஸ்டமர் நமக்கு வரும்போது நம்ம நார்மலா எப்படி செய்வோமோ அதை விட, இப்போ கஸ்டமர்ஸ் வரும்போது நம்ம டேரக்டா ஆதார் இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம டேரக்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்றப்போ, இவங்களுக்கு வந்து நம்ம டேரக்டா அவங்களுடைய லொகேஷன்ல போய் அதை வெரிஃபை பண்ண முடியுமா, அந்த மாதிரி விஷயங்கள் பாத்துக்கிறதுக்கு, இவங்களோட ஃபண்ட்ஸ் வந்து எங்கிருந்து வருதுன்னு பாக்குறதுக்கு, இவங்களோட ஃபண்ட்ஸ் வந்து யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறது வந்து என்ஹான்ஸ்டு டியூ டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? நம்ம ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, லோ ரிஸ்க்னு சொல்லி ஒரு இது வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மீடியம் ரிஸ்க்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹை ரிஸ்க்னு வச்சிருக்காங்க. லோ ரிஸ்க்ல பார்த்தீங்கன்னா சொன்னா சேலரி கிளாஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. மீடியம்ல பொறுத்த வரைக்கும் அந்த ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் இந்த மாதிரி வருவாங்க. ஹை ஹை ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஹை ஹை ரிஸ்க்ல வந்து வருவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து, who is primarily responsible for ensuring a bank's overall compliance with PMLA obligations and reporting suspicious transactions to
எஃப்ஐயு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஓகேங்களா. இது வந்து யார் வந்து ரெஸ்பான்சிபிள், இந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து யார் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா, த சிஇஓ ஆஃப் த பேங்கா, ஹெட் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டா, த பிரின்சிபல் ஆஃபீஸரா, த பிரான்ச் மேனேஜர் ஆஃப் த கன்சர்ன்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா, இது யாரு கொடுக்கணும்னு சொன்னா பிரின்சிபல் ஆஃபீஸர்னு சொல்லி ஒருத்தவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரின்சிபல் ஆஃபீஸருடைய வேலை தான் இது. இந்த இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண வேண்டியது வந்து பிரின்சிபல் ஆஃபீஸருடைய வேலை தான் ஓகேங்களா. இவர் தான் சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்து இஷ்யூ பண்ணணும். இதுல பிரின்சிபல் ஆஃபீஸர் தாண்டி இன்னொருத்தவங்களும் வச்சிருக்காங்க. அது யாருன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது பேங்க்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ரோபஸ்ட் ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சருக்காக இந்த ஏஎம்எல் இதுக்காகவே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பிரின்சிபல் ஆஃபீஸர்னு ஒருத்தவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க ஓகேங்களா. ஓவரால் ஆன்டி மணி லாண்டரிங் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக பிரின்சிபல் ஆஃபீஸர்னு சொல்லி ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. இது வந்து யாருக்குன்னு சொன்னா ரிப்போர்ட் பண்றதுக்கு, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து டெசிக்னேட்டட் டைரக்டர் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க, ரெஸ்பான்சிபிள் டு த போர்டு ஃபார் என்ஷூரிங் கம்ப்ளைண்ட்ஸ். போர்டுக்கு வந்து இந்த ஆன்டி மணி லாண்டரிங் இதெல்லாமே நம்ம வந்து கம்ப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்காண்டி ஒரு டெசிக்னேட்டட் டைரக்டர் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. அவங்க வந்து போர்டுக்கு வந்து நம்ம கரெக்டாக கம்ப்ளைண்ட்ஸ் பண்றோம்ன்றத சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிரின்சிபல் ஆஃபீஸர் நம்ம வந்து வச்சிருக்கோம். அவங்க வந்து கரெக்டாக வந்து கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ரிப்போர்ட் வந்து அதுக்கப்புறம் சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் எல்லாமே வந்து அவங்க வந்து ப்ராப்பராக இஷ்யூ பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேரும் நம்ம ஆன்டி மணி லாண்டரிங்கோடைய கம்ப்ளைண்ட்ஸ்க்காக இவங்க 2 பேருமே வச்சிருக்கோம். பிரின்சிபல் ஆஃபீஸரும் வச்சிருக்கோம், டெசிக்னேட்டட் டைரக்டரையும் வச்சிருக்கோம் ஓகேங்களா. அடுத்து அண்டர் பிஎம்எல்ஏ பேங்க்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபார் அ மினிமம் பீரியட் ஆஃப் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் வந்து மினிமம் பீரியட் வந்து நீங்கள் எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 1 இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் டிரான்சாக்ஷனா, 3 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் டிரான்சாக்ஷனா, 5 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் செசேஷன் ஆஃப் த டிரான்சாக்ஷன் ரிலேஷன்ஷிப் வித் தி கஸ்டமரா, 10 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் டிரான்சாக்ஷனா அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஆன்சர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் 5 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் செசேஷன் ஆஃப் த டிரான்சாக்ஷன் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் தி கஸ்டமர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. 5 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் செசேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் தி கஸ்டமர் ஓகேங்களா. BMLA mandates record keeping for 5 years after the business relationship with the customer. அந்த கஸ்டமர் கூட ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம வந்து 5 இயர்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. அடுத்து இதுல ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 PMLA impose several obligations on banking companies. அதுல வந்து these include verifying customer identity, maintaining the records of the transaction, reporting certain types of transaction. இதுதான் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா, கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து 10 லேக்ஸுக்கு மேலே வந்து அவங்க வந்து இன்கம் வருது, மணி வந்து உள்ள வருது அப்படின்றப்போ அதையும் ரிப்போர்ட் பண்ணணும். கவுண்டர்ஃபைட் கரன்சி அதையும் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் ஓகேங்களா. அடுத்து இந்த எக்மாண்ட் குரூப் இஸ் எ குளோபல் பாடி ஆஃப்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு குளோபல் பாடி. இதில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் இருப்பாங்களா, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ் இருப்பாங்களா, கமர்ஷியல் பேங்க் சிஇஓஸ் இருப்பாங்களா, இல்லைனா டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ் தான் இருக்காங்களா ஓகேங்களா. ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்காங்களா. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த எக்மாண்ட் குரூப் ஃபெசிலிட்டேட்ஸ் கோஆப்ரேஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் ஓகேங்களா. இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணுறாங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க. யார் ஷேர் பண்ணுறாங்கன்னா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க ஓகேங்களா, டு காம்பேட் மணி லாண்டரிங். இப்போ நம்மளுடைய ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஐஎன்டி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களும் இந்த ஆக்மாண்ட்டில் வந்து ஒரு மெம்பராக இருக்கிறாங்க ஓகேங்களா. இவங்களும் ஆக்மாண்ட்டில் வந்து ஒரு மெம்பராக இருக்காங்க. அடுத்து இந்தியா இஸ் எ மெம்பர் ஆஃப் செவரல் இன்டர்நேஷனல் பாடிஸ். நம்ம வந்து செவரல் இன்டர்நேஷனல் பாடிஸோடைய மெம்பராக இருக்கிறோம். இதில் வந்து மணி லாண்டரிங் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் கூட இருக்கிறோம். ஒருத்தவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் FATF அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏஷியா பசிபிக் குரூப் ஆன் மணி லாண்டரிங் APG அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 பேர் கூடயும் நம்ம வந்து ஒரு மெம்பராக இருக்கோம். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷனல் பாடிஸாக இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு மெம்பரா, இந்தியா வந்து ஒரு மெம்பரா நம்ம வந்து என்ன பண்றோம்னு சொன்னா இவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் ஓகேங்களா. இந்தியா இஸ் கமிட்டட் டு இம்ப்ளிமெண்டிங் த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் செட் பை தீஸ் பாடிஸ் ஓகேங்களா. இந்த பாடி செட் பண்ற ஸ்டாண்டர்ட்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இந்த 2 யூனிட்ஸ் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்நேஷனலில் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்காங்க, அப்புறமா ஏஷியா பசிபிக் குரூப் ஆன் மணி லாண்டரிங் ஓகேங்களா. when dealing with transactions or customers linked to jurisdictions identified by FATF ஓகேங்களா as high risk or under increased monitoring, banks in India are generally required to ஓகேங்களா. ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து சில ஒரு ஜூரிஸ்டிக்ஷனுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. சில ஜூரிஸ்டிக்ஷன் வந்து
ஓகே. சாரி இது அதுக்கு அந்த இது இல்ல. நான் இன்னொன்னு சொல்றேன். நாம் இது என்ன பண்ணணுமா, சில ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வந்து இப்ப நான் சொல்லிர்றேன். அதாவது ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னு சொன்னா, ஒயிட்டு, அதுக்கப்புறமா கிரே அந்த மாரிலாம் பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒயிட்ன்னு சொன்னா, அந்த ஏஎம்எல் மணி லாண்டரிங் இது எல்லாமே கரெக்ட்டா ஃபாலோ பண்றவங்க. இது கிரேன்னா, அவங்கள இன்னும் கொஞ்சம் நம்ம மானிட்டர் பண்ண வேண்டியிருக்குது. இன்னும் கொஞ்சம் இப்ப சரியில்ல. அவங்க வந்து ஆன்டி மணி லாண்டரிங் வந்து அவங்க சரியா ஃபாலோ பண்ணல. இன்னும் கொஞ்சம் அவங்கள மானிட்டர் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்ற மாரி இருக்காங்க. இனிமே பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னா, இங்க வந்து சுத்தமா இல்ல. நம்ம வந்து இன்னும் இவங்கள வந்து சரிப்படுத்த வேண்டியிருக்குது. அந்த மாரி இருப்பாங்க. ஸோ இந்த மாரி அவங்க வந்து பிரிக்கிறாங்க. இப்ப இதுல வந்து இவங்க என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா, பேங்க்ஸ் இன் இந்தியா ஆர் ஜெனரலி இந்த மாரி ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் அவங்க வந்து அவாய்ட் பண்ணுங்க. இந்த இந்த மாரி ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் அதாவது ஆன்டி மனி லாண்டரிங் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாத ஜூரிஸ்டிக்ஷன் அவங்க வந்து சிலத சொல்றாங்க. எஃப்ஏடிஎஃப் வந்து ஓகேங்களா? ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து சில ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்து ப்ராப்பரான ஆன்டி மனி லாண்டரிங் வந்து பண்ணாத ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சிலத சொல்றாங்க. ஸோ அந்த மாரி ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்ல இருந்து நம்மகிட்ட ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணணும்? பேங்க்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பிளாக் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் இமிடியேட்லி. அத எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் பிளாக் பண்ணணுமா? அப்ளை என்ஹான்ஸ்ட் டியூ டிலிஜென்ஸ் அது பண்ணணுமா? ரிப்போர்ட் தம் டூ த வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க்ட்ட சொல்லிக் குடுத்துறணுமா? ஆஃபர் தம் பிரிஃபரன்ஷியல் சர்வீசஸ் டூ என்கரேஜ் டிரான்ஸ்பரன்சி. அவங்களுக்கு வந்து பிரிஃபரன்ஷியல் சர்வீஸ் குடுத்து அவங்களுடைய டிரான்ஸ்பரன்சிய வந்து நம்ம இன்கிரீஸ் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல ஆன்சர் என்னன்னு சொன்னா, என்ஹான்ஸ்ட் டியூ டிலிஜென்ஸ் தான் பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்க வந்து அப்படி அப்படி ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்து வந்தா கூட நம்ம வந்து ஆரிஜின் இந்த மாரி விஷயங்கள், பெனிஃபிஷியரிஸ் இதெல்லாம் நம்ம வந்து சரியா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ஹான்ஸ்ட் டியூ டிலிஜென்ஸ் தான் நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் when a customer cannot provide any of the officially valid documents இது வந்து உங்களுக்கு கொடுக்க முடியலன்னு சொன்னா ஒரு ஸ்மால் அக்கவுண்ட்டுக்கு அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. refuse to open the account, open a small account based on self attested photograph and affixation of signature or thumb impression in the presence of a official of the bank, ask for high initial deposit, நிறைய டெபாசிட் கேளுங்க, insist on introduction from an existing high value customer, introduction கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி நமக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் கேட்கறதா சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் கேட்கற அந்த கான்செப்ட் எதுவும் இல்ல. ஒரு கஸ்டமர் உள்ள வர்றப்ப பழைய கஸ்டமர் யார்ட்டாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடணும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அது இல்ல. இப்போ வந்து ஒரு ஸ்மால் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றப்போ சரியான ஒரு வேலிட் டாக்குமெண்ட்ஸ் இல்லன்னு சொன்னா, செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோகிராஃப் வச்சு அவங்களுடைய தம்ப் இம்ப்ரஷனையும் வாங்கிட்டு, நம்ம பிரசன்ஸ் பேங்க் அஃபிஷியலுடைய ஆத்தரைசேஷன் வாங்கிக்கிட்டு நமக்கு வந்து அவங்க வந்து ஸ்மால் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து பெர்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து when processing a cross-border wire transfer, what information about the originator must an ordering bank ஆப்ரேஷனலி என்ஷூர் இஸ் இன்க்ளூடட் இன் த பேமெண்ட் மெசேஜ். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒயர் டிரான்ஸ்ஃபரில் ஒரு ஆன்லைனில் கூட நம்ம இங்கேருந்து ஃபாரின் கண்ட்ரியில் ஏதோ பொருள் வாங்குறதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து பணத்தை பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்லி த ஆரிஜினேட்டர்ஸ் அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் போதுமா? த ஆரிஜினேட்டர்ஸ் நேம், அக்கௌண்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் ஆர் யூனிக் ஐடென்டிஃபையர் லைக் நேஷனல் ஐடி if address is not available, the originator's credit score, the originator's preferred language. ஸோ இது ஆன்சர் என்னன்னா the originator's name, account number and address இது வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அட்ரஸ் இல்லைன்னு சொன்னா அவங்களோட நேஷனல் ஐடி இந்த டீடைல்ஸ் எல்லாமே வச்சு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இது நம்ம பண்றதுனால நம்ம ஆன்டி மணி லாண்டரிங் பார்க்குறப்ப அந்த லேயரிங்னு ஒரு ஸ்டேஜ் நம்ம படிச்சோம் இல்லையா? நிறைய கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க. அதனால அந்த ஆரிஜினேஷன் வந்து மறைஞ்சு போயிரும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? வாட் இஸ் த பிரைமரி ஆப்ரேஷனல் அப்ஜெக்டிவ் ஃபார் சென்ட்ரல் கேஒய்சி ரெக்கார்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரி? ஓகேங்களா? வாட் இஸ் த பிரைமரி ஆப்ரேஷனல் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி சென்ட்ரல் KYC record registry CKYCR, ஓகேங்களா, in India to act as a credit bureau for individuals, to provide a centralized repository of KYC records of customers, facilitating interusability of KYC across the financial sector. ஓகேங்களா? interusability of KYC across the financial sector, to store only negative information about the defaulting customers, to direct approve or reject loan applications. ஓகேங்களா? இதுல வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா டு ப்ரொவைட் சென்ட்ரலைஸ்ட் ரெபாசிட்டரி ஆஃப் கேஒய்சி ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? கேஒய்சி ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன்லையும் வாங்கி தனித்தனியாக வாங்கி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இவங்க வந்து ஒரு ரெபாசிட்டரியா மொத்தமாக வச்சிருக்காங்க. இங்கே வந்து ஒரு கஸ்டமருடைய டீடைல் கேஒய்சியும் தெளிவாக இங்கேயே நமக்கு கிடைச்சிரும். அப்போ புதுசாக வேற எங்கேயும் போய் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் இல்லைனா கேஒய்சி எங்கேயாவது தேவைப்படுது அப்படின்றப்ப கூட இந்த ரெபாசிட்டரியிலேருந்து அவங்களால வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. CKYCR aims to streamline the KYC process by allowing financial institutions to retrieve verified KYC data of customers who have already completed their KYC with
அனதர் இன்ஸ்டிடியூஷன் வேற ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூட வந்து அவங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஏற்கனவே அது இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இங்கிருந்தே நம்ம டேரெக்டா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து if a customer informs the bank that their KYC information is already registered with the CKYCR, what can the bank operationally do? ஓகேங்களா? என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து கேஒய்சி இன்ஃபர்மேஷன் சிகேஒய்சியில் இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், பேங்க் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த இக்னோர் த இன்ஃபர்மேஷன் அண்ட் கண்டக்ட் ஃபுல் கேஒய்சி அகைன். ஓகேங்களா? அப்படி திரும்பியும் கேஒய்சி கண்டக்ட் பண்ணணுமா, retrieve the KYC records from CKYCR using the KYC identifier. KYC identifier யூஸ் பண்ணி CKYCRல இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணுமா, and ensure the information is current, potentially avoiding the need for fresh official valid documents, submission if details match and are up to date. ஓகேங்களா? இதுவா ask the customer to get a certificate from CKYCR, assume the KYC is complete without any verification. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிகேஒய்சி வந்து ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொன்னார்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு கேஒய்சி ஐடென்டிஃபையர். ஓகேங்களா? ஒரு கேஒய்சி ஐடென்டிஃபையர் வச்சு நம்ம வந்து என்ன டீடைல்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது, அந்த டீடைல்ஸ் வந்து வேலிடா இருக்குதா, இப்போ கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸ் கூட அது வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்றது வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பி தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? இந்த கேஒய்சி ஐடென்டிஃபையர்ன்றது ஒரு 14 டிஜிட் நம்பர் சொல்றாங்க. இங்க பாருங்க, the KYC identifier generated by CKYCR is a 10-digit mobile number, 12-digit ஆதார் நம்பரா, இல்ல 14-digit யூனிக் நம்பர், ஒரு யூனிக் 14-digit நம்பரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அசைன் டு த கஸ்டமர் அப்பான் சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷனான்னு கேட்குறாங்க. பேங்க் இன்டர்னல் கஸ்டமர் ஐடியான்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நம்ம பேங்கோடைய இன்டர்னல் கஸ்டமர் ஐடி கிடையாது. இது வந்து ஒரு 14-digit யூனிக் நம்பர் ஒன்று கொடுக்குறாங்க. ஒருத்தவங்களுக்கும் 14-digit யூனிக் நம்பர் கொடுத்துட்றாங்க. இதை தான் வந்து கேஒய்சி ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து structuring or smurfing is an ML or FT typology that transaction monitoring system are often designed to detect. This involves looking for. ஓகேங்களா? இது என்ன எதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா a single very large cash deposit, multiple small transactions designed to evade reporting thresholds or detection, transactions involving only foreign currency, transactions that are processed very slowly. ஓகேங்களா? இதுல ஆன்சர் என்னன்னு சொன்னா மல்டிபிள் ஸ்மால் டிரான்சாக்ஷன்ஸ் பார்க்குறாங்க. ஸ்ட்ரக்சரிங் ஸ்மர்ஃபிங்கில் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ஸ்மால் டிரான்சாக்ஷன்ஸை பார்க்குறாங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் த்ரெஷோல்டு நமக்கு இருக்குது பார்த்தீங்களா, சிடிஆர் அப்புறமா சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்லாம் நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால இந்த ரிப்போர்ட்லலாம் கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக மல்டிபிள் ஸ்மால் டிரான்சாக்ஷன்ஸாக பண்ணுறாங்க. இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரக்சரிங் ஆர் ஸ்மர்ஃபிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரிங் ஆர் ஸ்மர்ஃபிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து who is the authorized person to open and operate a bank account on behalf of a ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஓகேங்களா? யார் வந்து ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கு சார்பாக வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. எனி அடல்ட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. ஓகேங்களா? எனி ஒன் அடல்ட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலியா, கர்த்தா ஹெட் ஆஃப் த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியா, எனி மேஜர் மேல் மெம்பர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆன்சர் வந்து என்னன்னு சொன்னால் கர்த்தா. ஓகேங்களா? இவங்க தான் சீனியர் மோஸ்ட் மேலாக இருப்பாங்க அந்த இதில் கர்த்தான்னு சொல்கிறவங்க. ஸோ அவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வாட் இஸ் அ போர்ட் ரெசல்யூஷன் டிப்பிக்கலி ரெக்வயர்டு ஃபார் when a company opens a current account? ஓகேங்களா? ஒரு கம்பெனி வந்து ஒரு பேங்க்ல வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வராங்க சொன்னா அவங்க வந்து போர்டு ரெசல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த போர்டு ரெசல்யூஷன்ல என்ன இருக்கும்னு சொல்லி மாதிரி கேட்குறாங்க. டு ஸ்பெசிஃபை த கம்பெனிஸ் ப்ராஃபிட் ப்ரொஜெக்ஷன். கம்பெனியோடைய ப்ராஃபிட் ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம அதில் மென்ஷன் பண்ணுமா. டு ஆத்தரைஸ் ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல்ஸ் டு ஓப்பன் அண்ட் ஆப்ரேட் த அக்கௌண்ட். எந்தெந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லணுமா. டு டிக்ளேர் த கம்பெனிஸ் டிவிடெண்ட்ஸ். கம்பெனியோட டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறத பற்றி சொல்லணுமா. டு அப்ரூவ் த கம்பெனிஸ் மார்க்கெட்டிங் பட்ஜெட், அதை பற்றி சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஆன்சர் என்னன்னு சொன்னால் டு ஆத்தரைஸ் த ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல்ஸ் டு ஓப்பன் அண்ட் ஆப்ரேட் த அக்கௌண்ட். அதாவது போர்டு ரெசல்யூஷன் வந்து கம்பெனி வந்து போடுறப்போ யார் ஏதாவது ஒருத்தவங்களை வந்து ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டரோ இல்லை வேற யாரையாவது வந்து அந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் அங்கே வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து சைனிங் அத்தாரிட்டியாகவும் நிர்ணயம் பண்ணுவாங்க. ஸோ அந்த போர்டு ரெசல்யூஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் தான் பேங்க்ல வந்து நம்ம வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் அதை கேட்டிருக்காங்க. அடுத்து வாட் இஸ் எ லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர்? ஓகேங்களா? லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. எ பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், எ 20 கேரக்டர் ஆல்ஃபா நியூமரிக் கோட் டு ஐடென்டிஃபை லீகல் என்டிட்டிஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், எ பேங்க் அக்கௌண்ட் நம்பர், எ டைப் ஆஃப் கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து
லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர் அப்படின்றது வந்து ஒரு 20 கேரக்டர் ஆல்ஃபா நியூமரிக் கோடுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதை வந்து யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா எல்லா விதமான ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது போக லீகல் என்டிட்டிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது ஒரு கம்பெனி அப்படின்றது வந்து ஒரு லீகல் என்டிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த கம்பெனிஸ் எல்லாருமே லீகல் என்டிட்டியா வருவாங்க. இந்த எல்லா கம்பெனிக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர் அப்படின்னு ஒரு 20 கேரக்டர் உள்ள ஒரு ஆல்ஃபா நியூமரிக் நம்பர் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதை வச்சு நம்ம இந்த கம்பெனிஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது போக ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து இதில் வரும்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பேங்க் வந்து லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு பேங்க் வந்து லோன் கொடுக்குறாங்கன்னா இவங்க வந்து நிறைய பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னா, ஒரு பெரிய பேரண்ட் கம்பெனி இருக்கும். பெரிய பேரண்ட் கம்பெனி இருப்பாங்க. அவங்க பல நாடுகள்ல பெரிய பெரிய சப்சிடியரிஸ் வச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க சப்சிடி வேற வேற யாருக்கோ குடுத்துட்டு இருக்கோம் லோன்னு சொல்லி, அவங்களுடைய சப்சிடியரீஸ்க்கே குடுத்துட்டு இருப்பாங்க. லோன் குடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா, இந்த லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர் இருக்கிறதுனால, அவங்களால கிளியரா கண்டுபிடிச்சிட முடியும். மொத்தமா பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனிக்கு நம்ம வந்து ஃபண்ட் குடுத்துட்டு இருக்கிறோம்ன்றத நம்ம அவங்களால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அப்ப அதனால அந்த பேங்கோட எக்ஸ்போஷர வந்து குறைச்சுப்பாங்க இதனால. இப்ப பேங்க் வந்து மொத்தமா வந்து அவங்களோட பணத்த பூராத்தையும் ஒரு இடத்துல போய் குடுக்க முடியாது இல்லையா? டைவர்சிஃபை பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர் மூலியமா அவங்களால எங்க மொத்தமா எக்ஸ்போஸ் ஆகுறோம் அப்படின்றத வந்து அவங்களால கண்டுபிடிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வாட் இஸ் த ப்ராசஸ் ஃபார் ஓப்பனிங் எ பேங்க் அக்கௌண்ட் ஃபார் அன் இல்லிட்ரேட் பர்சன். இல்லிட்ரேட் பர்சனுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு கேட்குறாங்க. த பேங்க் ஷுட் ரெஃப்யூஸ் டு ஓப்பன் அக்கௌண்ட். நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. த பேங்க் த அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன் வித் த கஸ்டமர்ஸ் தம்ப் இம்ப்ரெஷன் அட்டஸ்டட் பை எ பேங்க் அஃபிஷியல். ஓகேங்களா? கேன் பி ஓப்பன் வித் த கஸ்டமர்ஸ் தம்ப் இம்ப்ரெஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டமர் ஷுட் கெட் அ லிட்ரேட் பர்சன் டு ஆப்ரேட் த அக்கௌண்ட். ஒரு லிட்ரேட் பர்சனை கூட்டிட்டு வந்து அவங்கள வச்சு தான் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. கஸ்டமர் ஷுட் ப்ரொவைட் அ வீடியோ ரெக்கார்டிங் ஆஃப் தியர் ஐடென்டிட்டி. அது ஒரு வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு சொன்னா, த அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன் வித் த கஸ்டமர்ஸ் தம்ப் இம்ப்ரெஷன் அட்டஸ்டட் பை எ பேங்கிங் அஃபிஷியல். ஓகேங்களா? ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு அட்டஸ்டேஷன் வந்து ஒரு பேங்க் அஃபிஷியல்ட்ட வாங்கி வந்து அவங்க வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. From whom can a customer claim their unclaimed deposits lying with the RBI. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 10 வருஷத்துக்கு மேல நம்மளுடைய டெபாசிட் அக்கவுண்ட்ஸ்ல பணத்தை வந்து போட்டுட்டு நம்ம எதுவுமே இப்போ டிரான்சாக்ஷன் பண்ணாம விட்டோம் அப்படின்னு சொல்ற பட்சத்துல அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா ஆர்பிஐக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்படி அந்த அமௌண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்பிஐக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த பணத்தை சப்போஸ் நான் 10 வருஷம் கழிச்சு எனக்கு அந்த பணம் இருக்குது நம்ம போட்டுட்டு விட்டோமேன்னு சொல்லி நினைச்சேன்னா நான் எப்படி அந்த ஆர்பிஐ கிட்ட இருந்து அந்த பணத்தை திரும்ப வாங்குறது அப்படின்னா டைரக்ட்லி ஃப்ரம் த பேங்க் வேர் த அக்கௌண்ட் வாஸ் ஒரிஜினலி ஹெல்டு. எந்த பேங்க்ல நான் முதல்ல போட்டிருந்தேனோ அந்த அந்த பேங்க்லேயே போய் நம்ம கேட்கணும். டைரக்ட்லி ஃப்ரம் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்கள்ட்ட ரிசர்வ் பேங்க்ல போய் டேரக்டா கேட்கணும். ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல வாங்கணும். இல்லைனா ஒன்லி த்ரூ கோர்ட் ஆர்டர்ல இருந்து வாங்கணுமான்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க ஆன்சர் என்னன்னு சொன்னா டைரக்டா நம்ம எந்த அக்கௌண்ட்ல பணம் போட்டு வச்சிருந்தோமோ அவங்க மூலியமாவே நம்ம அதை வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வாட் டஸ் எய்தர் ஆர் சர்வைவர் மீன் இன் த கான்டெக்ட் ஆஃப் அ ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடுறப்போ அங்கே வந்து நிறைய டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, எய்தர் ஆர் சர்வைவர், ஜாயிண்ட்லி ஆர் சர்வைவர், இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து எய்தர் ஆர் சர்வைவர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போத் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் மஸ்ட் சைன் எவ்ரி டிரான்சாக்ஷன். ரெண்டு அக்கௌண்ட் ஹோல்டரும் எல்லா டிரான்சாக்ஷனையுமே சைன் பண்ணணுமா. எய்தர் அக்கௌண்ட் ஹோல்டர் கேன் ஆப்ரேட் த அக்கௌண்ட் இண்டிபெண்டன்ட்லி. எய்தர் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் கேன் ஆப்ரேட் த அக்கௌண்ட் இண்டிபெண்டன்ட்லி. தனித்தனியாக ஆப்ரேட் பண்ண முடியுமா. ஒன்லி த சர்வைவிங் அக்கௌண்ட் ஹோல்டர் கேன் ஆப்ரேட் த அக்கௌண்ட். எனி தேர்ட் பர்சன் கேன் ஆப்ரேட் த அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எய்தர் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ். இவங்க தனித்தனியாக எப்போ வேணாலும் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எய்தர் ஆர் சர்வைவர் அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக எப்போ வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இதில் எய்தர் ரெண்டு பேரும் இருக்கிறாங்கன்றப்போ அவங்க யாரும் தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் யார் சர்வை பண்ணுறாங்களோ, இப்போ யார் ரெண்டு பேரில் இருக்கிறாங்களோ அவங்க வந்து சர்வை பண்ணிக்கலாம். அவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து டிரான்சாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், வாட் ஹேப்பன்ஸ் இஃப் அன் அக்கௌண்ட் ஹோல்டர் டைஸ் வித்வுட் மேக்கிங் ஏ நாமினேஷன். ஒரு நாமினேஷன் பண்ணாமல் அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாருன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. த பேங்க் கீப்ஸ் த மணி. பேங்க் பணத்தை வச்சுக்கலாமா. பேலன்ஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர் டு த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா. த லீகல் ஹேர்ஸ் ஹேவ் டு ப்ரொவைட் அ சக்சஷன் சர்டிஃபிகேட் ஆர் அதர் லீகல் ப்ரூஃப் டு கிளைம் த மணி. நம்ம லீகல் ஹேர்ஸ் வந்து சக்சஷன் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து அந்த மணியை வந்து கிளைம் பண்ணலாமா. பேங்க் டிசைட்ஸ் ஹூ கெட் த மணி. பேங்கே டிசைட் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அதில் ஆன்சர் என்னன்னா லீகல் ஹேர்ஸ் வந்து அவங்களோட சக்சஷன் சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்க லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே கொடுத்து அவங்களுடைய லீகல் ஹேர் வந்து அவங்க நாங்கள் தான் லீகல் ஹேர்ஸ்ன்றதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டு அந்த பணத்தை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வாட் இஸ் அன் அட்டாச்மெண்ட் ஆர்டர் இன் பேங்கிங். ஓகேங்களா? இது வந்து இந்த கார்னிஷி ஆர்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, கார்னிஷி ஆர்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் அந்த அட்டாச்மெண்ட் ஆர்டர் சொல்றாங்க. an order from a customer to attach a photograph to their account. ஒரு ஃபோட்டோ அக்கௌண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கா a legal order to freeze or seize funds in a
கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட், ஒரு லீகல் ஆர்டர் டு ஃப்ரீஸ் ஆர் சீஸ் ஃபண்ட்ஸ் இன் அ கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட். ஒரு கஸ்டமரோட அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை ஃப்ரீஸ் பண்றதுக்கோ சீஸ் பண்றதுக்கோவான்னு சொல்லி கேட்குறாங்க. a bank's order to attach a lien on the customer's property, கஸ்டமருடைய ப்ராப்பர்ட்டியில் லீன் அட்டாச் பண்ணுறதுக்கா, an order to attach a customer's அதர் அக்கௌண்ட், கஸ்டமருடைய மற்ற அக்கௌண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த அட்டாச்மெண்ட் இல்லைன்னா இந்த கார்னிஷி ஆர்டர்னு சொன்னால் என்னதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு கோர்ட் ஆர்டர் வந்துடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ட் ப்ரொசீடிங்கில் வந்து இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கடன் இருக்குது, அதனால அந்த பணத்தை வந்து நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கோர்ட் வந்து இந்த கோர்ட் வந்து இந்த கார்னிஷ் ஆர்டர் வந்து பேங்க்கு கொடுத்துருவாங்க. அப்போ பேங்க் என்ன பண்ணணும்னு சொன்னால் எந்த கஸ்டமர் எந்த அக்கௌண்ட் நம்பரோ அதை வந்து அவங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஃபண்ட்ஸை வந்து சீஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதில் டிரான்சாக்ஷன் அவங்க வந்து அலோவ் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து கார்னிஷ் ஆர்டர் இல்லைனா அட்டாச்மெண்ட் ஆர்டர்னு சொல்கிறாங்க. அடுத்து, இஃப் a bank pays a utility bill on behalf of a customer, the bank account is acting as an, இப்போ ஒரு பேங்க் வந்து ஒரு கஸ்டமருக்காக பில்ஸ் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி கொடுக்குது. அதாவது இந்த நம்ம நார்மல் யூட்டிலிட்டி பில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, டெலிஃபோன் பில்லோ வேற ஏதாவது பில்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி செட்டில் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் பிரின்சிபலாக ஆக்ட் பண்ணுறாங்களா, ஏஜென்ட் ஆக்ட் பண்ணுறாங்களா, இன்டெமினிஃபையராக இருக்காங்களா, டெப்டராக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து யாராக இருக்காங்கன்னா ஏஜெண்டாக இருக்காங்க. ஓகேங்களா, ஏஜெண்டாக இருக்கிறாங்க. இந்த இன்டெம்னிஃபைடு தெரியும் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்டெம்னிஃபைடுன்னு சொன்னால் இப்போ வந்து ஏதாவது ஒரு டெபாசிட் ரெசிப்ட் வந்து தெளிஞ்சு போச்சு, இப்போ டெபாசிட் ரெசிப்ட் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க, பேங்க் கிட்ட வந்து இந்த மாதிரி தொலைஞ்சு போச்சு, அதனால எனக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் இது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது இந்த வர்றாரு பார்த்தீங்களா இந்த கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவார் சொன்னால் இன்டெம்னிஃபையராக இருந்து பேங்க்கை வந்து இன்டெம்னிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா, இன்டெம்னிஃபையராக இருந்து பேங்க் வந்து இன்டெம்னிஃபைடாக இருக்கும். அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த நீங்க வந்து டெபாசிட் ரெசிப்ட் வந்து தொலைஞ்சு போச்சுன்னு வந்திருக்கீங்க என்ட்ட. ஸோ நான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு புது டெபாசிட் ரெசிப்ட் போட்டு குடுத்துர்றேன். ஆனா இதனால எதுவும் பிரச்சனை வருது, சப்போஸ் உங்களுக்கு பழைய ரெசிப்ட் எதுவும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள்ட்ட வந்து திரும்ப வந்து எங்கள்ட்ட வந்து எதுவும் எங்கள்ட்ட இருந்து ஃபர்தரா எதுவும் கலெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்டெம்னிஃபை பண்ணி சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்த கஸ்டமர் வந்து இன்டெம்னிஃபையரா இருப்பாரு, பேங்க் வந்து இன்டெம்னிஃபைடா இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து, வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் அ கிளியரிங் ஹவுஸ் இன் அ பேங்கிங் சிஸ்டம்? ஒரு கிளியரிங் ஹவுஸ் உடைய பிரைமரி பர்பஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. டு ப்ரொவைட் லோன்ஸ் டு மெம்பர் பேங்க்ஸுக்கு லோன் கொடுக்கறதுக்கா, டு பிரிண்ட் கரன்சி நோட்ஸ் ஃபார் பேங்க்ஸுக்கு வந்து கரன்சி நோட் அடிக்கிறதுக்கா, டு ஃபெசிலிட்டேட் த எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் செக்ஸ் அண்ட் அதர் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிட்வீன் த மெம்பர் பேங்க்ஸ். ஓகேங்களா, டு ஃபெசிலிட்டேட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் செக்ஸ் அண்ட் அதர் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிட்வீன் த மெம்பர் பேங்க்ஸா, டு ஸ்டாப் பிசிக்கல் கேஷ் ஃபார் ஆல் பேங்க்ஸ் இன் அ சிட்டி. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொன்னால் டு ஃபெசிலிட்டேட் த எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் செக்ஸ் அண்ட் அதர் ஃபிசிக்கல் அண்ட் அதர் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிட்வீன் தி மெம்பர் பேங்க்ஸ். ஓகேங்களா, நம்ம இந்த செக் ட்ரங்கேஷன் மூலியமாலாம் நம்மளோட ஃபிசிக்கல் செக் அனுப்பாமல் இமேஜ் எல்லாம் நம்ம வந்து கிளியரிங் ஹவுஸ்க்கு அனுப்புகிறோம் இல்லையா. ஸோ கிளியரிங் ஹவுஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பேங்க்ல இருந்தும் இப்போ ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு ஒய்ன்னு இருக்குது. ஸோ எல்லா பேங்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிளியரிங் ஹவுஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ டெபிட், ஒரு பேங்க்ல இருந்து எவ்வளோ டெபிட் ஆகணும் எவ்வளோ கிரெடிட் ஆகணும் அந்த டீட்டெயில் அனுப்புவாங்க. ஸோ ஒரு பேங்க்கும் இந்த மாதிரி எவ்வளோ டெபிட் எவ்வளோ கிரெடிட்ன்ற டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. ஸோ இந்த கிளியரிங் ஹவுஸ் வந்து மொத்தமாக எடுத்துக்கிட்டு இந்த பேங்க்குக்கு எவ்வளோ டெபிட் ஆகணும் எவ்வளோ கிரெடிட் ஆகணுன்றதை பார்த்து செட்டில் பண்ணி நெட்டாக ஒரு பேங்க்குக்கும் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த கிளியரிங் ஹவுஸோடைய வேலையாக இருக்குது. அடுத்து, unclaimed deposits are transferred to a fund maintained by RBI கால்டுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பேங்க்ஸ் அந்த 10 இயர்ஸ்க்கு மேலே நம்ம வந்து டெபாசிட்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சிருக்கோம், எடுக்கலை அப்படின்னா அதை வந்து ஆர்பிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபண்ட்ஸை வந்து ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எப்படி வச்சிருக்காங்கன்னு சொன்னால் இன்வெஸ்டர் எஜுகேஷன் ஃபண்டா, செட்டில்மெண்ட் கேரண்டி ஃபண்டா, இல்லைனா டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டா, இல்லைனா நன் ஆஃப் த அபோவான்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து ஆர்பிஐ வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு சொன்னால் டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டா பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா, டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க, டெஃப்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து, கண்ட்ரீஸ் தட் ஆர் கன்சிடர்ட் சேஃப் ஹேவன் ஃபார் சப்போர்ட்டிங் டெரர் ஃபண்டிங். ஓகேங்களா, எது வந்து சில கண்ட்ரிஸ் வந்து டெரர் ஃபண்டிங்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சொர்க்கமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட கண்ட்ரிஸுக்கு மணி லாண்டரிங் ஆர் புட்டின்னு ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரிப்பட்ட நாடுகளை என்ன லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிளாக் லிஸ்ட்டா, ரெட்டா, கிரேயா, ஒயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்டவங்களை வந்து பிளாக்ல லிஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பிளாக்காக லிஸ்ட் பண்ணுறாங்க. ஒயிட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த கண்ட்ரிஸ் வந்து ஆன்டி மணி லாண்டரிங் ரூல்ஸு கம்ப்ளைண்ட்ஸஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். கிரேயாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்காங்க, இவங்களை கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து, கண்ட்ரிஸ் தட் ஆர் திரும்ப வந்துருச்சு.
ஓகே. நெட்டிங் இன் அ கிளியரிங் சிஸ்டம் ரெஃபர்ஸ் டு நெட்டிங் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்குறாங்க. எ பிசிக்கல் சார்ட்டிங் ஆஃப் செக்ஸ் பை பேங்க்ஸ் calculating the net amount payable or receivable by each bank after setting off claims against each other. ஓகேங்களா. பர்பஸ் ஆஃப் வெரிஃபையிங் த செக் ஆத்தென்டிசிட்டி, செக்காடைய ஆத்தென்டிசிட்டி வெரிஃபை பண்ணுறதா. ஃபைனல் கேஷ் செட்டில்மெண்ட் பிட்வீன் த பேங்க்ஸ், ஃபைனலாக கேஷ் செட்டில்மெண்ட் பேங்க்ஸுக்கு நடுவில் கேஷ் செட்டில்மெண்ட் நடக்குது இல்லைங்களா, அதை செட்டில் பண்ணுறதான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நெட்டிங் அப்படின்னு சொன்னால் என்னென்னா calculating the net amount payable or receivable by கேஷ் பேங்க் ஆஃப்டர் செட்டிங் ஆஃப் த கிளைம்ஸ். ஓகேங்களா. ஒரு பேங்க் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு பேங்க் வந்து கிளைம் அனுப்புவாங்க. எக்ஸ் பேங்க், ஒய் பேங்க்னு ஒரு பேங்க்கும் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அதில் டெபிட் கிரெடிட்லாம் பார்த்துட்டு அதை எல்லாத்தையுமே செட்டில் பண்ணுறாங்களா, அதை வந்து நெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நெட்டிங்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த கேஷ் ரிட்டன்ஷன் லிமிட் சிஆர்எல் ஃபார் அ பேங்க் பிரான்ச் இஸ் செட் பிரைமர்லி டு, நம்ம பிரான்ச் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஷ் ரிட்டன்ஷன் லிமிட்னு சொல்லி வச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதை வந்து எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் த பிரான்ச் ஷுட் மேக், ப்ராஃபிட் எவ்வளோ ப்ராஃபிட் அந்த பிரான்ச் மேக் பண்ணுன்றதுக்காக வச்சிருக்காங்களா. லிமிட் த அமௌண்ட் ஆஃப் பிசிக்கல் கேஷ் ஹெல்ட் அட் த பிரான்ச், ஃபிசிக்கலாக நம்ம கேஷ் வச்சிருக்கிறத குறைக்கிறதுக்காக அட் த பிரான்ச் டு மேனேஜ் ரிஸ்க் அண்ட் ஆப்டிமைஸ் த கேஷ் ஹோல்டிங்கா. ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் கேஷியர்ஸ் த பிரான்ச் கேன் எம்ப்ளாய், எவ்வளோ கேஷியர்ஸ் அந்த பிரான்ச் வந்து எம்ப்ளாய் பண்ணலான்றதுக்காகவா. டிக்டேட் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் ஃபாரின் கரன்சிக்காகவான்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னா கேஷ் ரிட்டன்ஷன் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேங்க்குக்கும் அந்த பேங்க்குடைய வால்யூமு, அவங்க வந்து எவ்வளோ வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, அவங்களோட பிஸ்னஸ் மிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பொறுத்து பார்த்துட்டு ஒரு பேங்க்குக்கும் 10 lakhs 50 lakhs 1 crore அந்த மாதிரி வந்து அவங்க வந்து லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரிஸ்க்கும் வந்து கம்மியாக இருக்குது. ப்ளஸ் நம்ம தேவையில்லாமல் அதிகமாக பணத்தை வந்து ஐடிலாக வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா பணம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம டெபாசிட்டில் தான் வாங்கியிருக்கோம். அதனால ஃபண்ட்ஸ் எதுவும் ஐடிலாக வச்சிருக்கக்கூடாது. அந்த ஐடிலாக வச்சிருக்கக்கூடாதுன்றக்காகவும் இந்த கேஷ் ரிட்டன்ஷன் லிமிட் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, which department in a bank is primarily responsible for managing the overall cash position of the bank including funding branches and currencies. ஓகேங்களா. which department in a bank is primarily responsible for managing the overall cash position of the bank including the funding branches and currencies கேட்குறாங்க. யார் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அடிக்குவேட்டாக நம்ம பேங்க்ஸில் வந்து ஃபண்டிங் இருக்குது, பிரான்ச்சஸில் வந்து ஃபண்டிங் இருக்குது, ஓவரால் கேஷ் பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக கிடையாது. நமக்கு தெரியும் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து எதுக்கு பண்ணுவாங்கன்ட்டு. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டாக கிடையாது. அப்போது ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. லீகல் டிபார்ட்மெண்ட் வந்து லீகல் விஷயங்களை பார்த்துக்கிறாங்க. ஸோ ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் தான் நம்ம ஃபண்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, டிஃபர்டு நெட்டில் செட்டில்மெண்ட், டிஎன்எஸ் இன் கிளியரிங் சிஸ்டம். ஒரு கிளியரிங் சிஸ்டமில் டிஃபர்டு நெட்டில் செட்டில்மெண்ட் அப்படின்றது வந்து எது மீன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பேமெண்ட்ஸ் ஆர் செட்டில்டு இண்டிவிஜுவலி இன் ரியல் டைம், உடனுக்குடன் வந்து பேமெண்ட்டை செட்டில் பண்ணுறாங்களா. பேமெண்ட்ஸ் ஆர் செட்டில்டு ஆன நெட் பேசிஸ் அட் 1 or more ப்ரீ டிஃபைன்ட் டைம்ஸ் டியூரிங் த டேயா, 1 or more இதெல்லாமே நெட் பண்ணி சேர்த்துட்டு அனுப்பிச்சி விட்றாங்களா. பேமெண்ட்ஸ் ஆர் இன்டெஃபினெட்லி போஸ்ட்போன் பண்ணிடுறாங்களா. ஒன்லி ஹை வேல்யூ பேமெண்ட்ஸ் ஆர் செட்டில்டு, ஹை வேல்யூ பேமெண்ட்ஸ் மட்டும் செட்டில் பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னால் ஆன்சர் என்னன்னா பேமெண்ட்ஸ் எல்லாமே நெட் பேசிஸில் மொத்தமாக சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் அதை வந்து செட்டில் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து என்னென்னா டிஃபர்டு நெட் செட்டில்மெண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஆர்டிஜிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிரான்சாக்ஷனும் ட்ரான்ஸ்ஃபர் வர சைமல்டேனியஸாக அங்கேருந்து நடந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இது ரியல் டைமாக நடந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாமல் டிஃபர்ட் நெட் செட்டில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்சாக வந்ததுக்கப்புறமா அந்த பேட்சோட நெட்டிங்கை முடிச்சதுக்கப்புறமா அடுத்த பேட்சுக்கு போகிறாங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து டிஃபர்டு நெட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, what does CTS 2010 standard refer to in the Indian banking context? ஓகேங்களா. அதில் CTS வந்து 2010 ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுதுன்னா a new interest rate பற்றி சொல்லுதா, a set of security features and standardization norms prescribed by RBI அதை பற்றி சொல்லுதா, the year CTS was first conceptualized globally, ஃபர்ஸ்ட் அது எப்போ குளோபலாக வந்துச்சு அதை சொல்லுதா, a new type of bank account for traders, ஒரு ட்ரேடர்ஸ்க்குன்னு புது அக்கௌண்ட்டாக வந்திருக்குதா அப்படின்னா ஆன்சர் என்னன்னு சொன்னால் a set of security features and standardization norms, புதுசாக செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் நார்ம்ஸ் வந்து RBI கொண்டு வராங்க செக்குக்குன்ட்டு டு ஃபெசிலிட்டேட் இமேஜ் பேஸ்டு கிளியரிங். அதில் வந்து அவங்க வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வராங்க. CTS 2010 வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. லைக் வாட்டர் மார்க்ஸ், பேங்க்ஸோட லோகோ இதெல்லாம் யூவி இங்கில் கொடுக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்து ப்ரிவெண்ட் ஃப்ராட் அண்ட் என்ஷூர் யூனிஃபார்மிட்டி ஃபார் இமேஜ் ப்ராசஸிங். ஓகேங்களா. ஒரு யூனிஃபார்மிட்டியும் கொண்டு வரணும் இல்லையா இமேஜ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி இந்த CTS 2010 அப்படின்ற ஸ்டாண்டர்டை வந்து அவங்க கொண்டு வராங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஜியோகிராஃபிக்கல் நியூட்ரலிட்டி இன் கான்டெக்ட் ஆஃப் CTS அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க.
ஆல் பேங்க்ஸ் மஸ்ட் ஹேவ் பிரான்ச்சஸ் இன் ஆல் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ். எல்லா ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ்லையும் பிரான்ச்சஸ் இருக்கணும். செக்ஸ் கேன் ஒன்லி பி கிளியர்ட் வித் இன் த சேம் சிட்டி. ஒரு சிட்டிக்குள்ளே தான் செக் வந்து கிளியர் பண்ண முடியுமா. த லொகேஷன் ஆஃப் த டிராயி பேங்க் பிரான்ச் within the same city's grid does not significantly impact the clearing time. ஒரே சிட்டிஸ் கிரிட்டுக்குள்ள இருக்கிற பேங்க் பிரான்ச்சுக்கும் சிக்னிஃபிகண்டாக டைம் எந்த சேஞ்சும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டமர்ஸ் கேன் டெபாசிட் செக்ஸ் அட் எனி பேங்க் ரிகார்ட்லெஸ் ஆஃப் their அக்கௌண்ட். ஓகேங்களா, இதில் ஆன்சர் என்னன்னு சொன்னால் த லொகேஷன் ஆஃப் த டிராயி பேங்க் பிரான்ச். ஓகேங்களா, அதாவது டிராயி பேங்க் பிரான்ச் வந்து சிடிஎஸ் கிரிட்டுக்குள்ளே இருந்தாலுமே, சிடிஎஸ் கிரிட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அதோடைய டைம் வந்து சிக்னிஃபிகண்டாக குறையுது அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா எல்லா இடத்துக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே மாதிரி தான் சிடிஎஸ்ல நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஒரே மாதிரி தான் நமக்கு செட்டில்மெண்ட் நடக்கும். அதனால பக்கத்தில் இருக்குது தூரத்தில் இருக்குதுன்றது பிரச்சனையே இல்லை. ஸோ இது வந்து என்ன சொன்னால் ஜியோகிராஃபிக்கல் நியூட்ரலிட்டின்னு சொல்கிறாங்க. ஜியோகிராஃபிக்கல் நியூட்ரலிட்டின்னு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் எந்த டிஸ்டன்ஸும் இதை வந்து அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சிடிஎஸ் கிரிட்டை விட 500 கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலும் சரி, பக்கத்திலே இருந்தாலும் சரி, இது வந்து அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அடுத்து வாட் இஸ் அ கரன்சி செஸ்ட்னு கேட்டிருக்காங்க. எ டெக்கரேட்டிவ் பாக்ஸ் யூஸ்டு டு ஸ்டோர் கேஷ், எ ஸ்பெசிஃபிக் பிரான்ச் ஆஃப் பேங்க் ஆத்தரைஸ்டு பை ஆர்பிஐ டு ஹோல்டு ஸ்டாக்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் அண்ட் ரீஇஷ்யூபிள் நோட்ஸ் அண்ட் காயின்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐக்காண்டி ஒரு ஆத்தரைஸ்டு பேங்க் வந்து ஆத்தரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்பெசிஃபிக் பிரான்ச் வந்து ஆத்தரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவா எ டைப் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஃபார் அக்யூமுலேட்டிங் கேஷ், ஒரு டைப் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா எ மெயின் கேஷ் வால்ட் லொக்கேட்டட் அட் தி ஆர்பிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ், ஆர்பிஐ ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற வால்ட்டான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பிரான்ச்சு. இது வந்து பேங்க்ஸ் ஆஃப் அ பேங்க் ஆத்தரைஸ்டு. ஓகேங்களா, ஆஃப் பேங்க் ஆத்தரைஸ்டு பை ஆர்பிஐ, ஆர்பிஐலேயே ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் பிரான்ச்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு ஸ்பெசிஃபிக் பிரான்ச்சு. இது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஹோல்டு வந்து ஃப்ரெஷ் அண்ட் இஷ்யூபிள் நோட்ஸ் வச்சிருக்காங்க. ஃப்ரெஷ் அண்ட் ரீஇஷ்யூபிள் நோட்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் காயின்ஸ் யாருக்காக வச்சிருக்காங்கன்னு சொன்னால் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆர்பிஐ வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆர்பிஐ வச்சிருக்காங்க. அதுதான் கரன்சி செஸ்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏடிஎம் ஸ்கிம்மிங் சொல்கிறாங்க. ஏடிஎம் ஸ்கிம்மிங்னா என்னன்னு கேட்குறாங்க. ஏ குவிக் வே டு வித்ரா கேஷ் ஃப்ரம் அன் ஏடிஎம், சீக்கிரமாக ஏடிஎம்லேருந்து கேஷ் எடுக்கிறதுக்கா. ஏ ப்ராசஸ் ஆஃப் கிளீனிங் த ஏடிஎம் ஸ்க்ரீன், ஏடிஎம் ஸ்க்ரீனை க்ளீன் பண்ணுறதா. ஏ ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி வேற டிவைஸ் இஸ் இல்லீகலி இன்ஸ்டால்ட் ஆன் அன் ஏடிஎம் டு ஸ்டீல் கார்டு டீடைல்ஸ் அண்ட் பின்ஸ். கார்டு டீடைல்ஸையும் பின் நம்பரையும் ஸ்டீல் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டியா. ஏ டைப் ஆஃப் ஏடிஎம் தட் டிஸ்பென்ஸ் காயின்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னா சி, ஏ ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி வேற டிவைஸ் இஸ் இல்லீகலி இன்ஸ்டால் அந்த ஏடிஎம். அதாவது நம்ம வந்து கார்டை போடுறப்போ அதில் வந்து வேறு ஏதோ ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க சின்னதாக ஏதாவது. ஸோ நம்ம கார்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம், நம்ம கார்டு டீட்டெயில்ஸ் வந்து அதை வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இல்லைன்னு சொன்னால் ஏதாவது சின்ன கேமரா ஏதாவது வச்சு நம்மளோட பின் நம்பர் என்டர் பண்ணுறது வந்து அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஏடிஎம் ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏடிஎம் ஸ்கிம்மிங் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம இப்போ இந்த மேண்டேட் அப்புறமா பவர் ஆஃப் அட்டர்னி அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்குறோம். இந்த மேண்டேட்ன்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து லெஸ் ஃபார்மல். ஓகேங்களா, லெஸ் ஃபார்மலாக இருக்கும். மேண்டேட்ன்ற இப்போ நம்ம இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு பர்சன், இப்போ நான் இருக்கிறேன்னு சொன்னால் நான் வந்து வேற ஏதாவது ஒரு பர்சன்ட்டை வந்து ஒரு மேண்டேட்டை வந்து கொடுத்து பேங்க்ல வந்து எனக்கு சார்பாக வந்து கேஷை பணம் போடுறது, அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு மேண்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து லெஸ் ஃபார்மலாக இருக்கும். ஓகேங்களா, இவங்க வந்து என்னோட சார்பில் வந்து பணம் போடுறது எடுக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க செஞ்சுக்க முடியும். ஆனால் இது வந்து ஒரு சிம்பிள் லெட்டர். ஓகேங்களா, சிம்பிள் லெட்டர். இது வந்து ஸ்டாம்ப் எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த மேண்டேட்ன்றதுல ஸ்டாம்ப் எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம். ஸ்டாம்ப் டியூட்டி எதுவுமே இதில் வந்து கொடுத்துருக்க போகிறது கிடையாது. ஸோ இது வந்து இது வந்து இன்ஃபார்மலான ஒரு விஷயம். ஓகேங்களா, ரொம்ப ஃபார்மல் கிடையாது, இது லெஸ் ஃபார்மலான ஒரு விஷயம் தான் மேண்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே பவர் ஆஃப் அட்டார்னின்னு நீங்கள் சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி வந்து ஒருத்தருக்கு கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒருத்தருக்கு வந்து பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துட்றேன், பிஓஏ கொடுத்துட்றேன்னு சொன்னால் இது வந்து இன்னும் நல்ல ஃபார்மலான ஒரு விஷயம். இதை நான் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டாக போடுறப்பமே இது வந்து ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாமே பே பண்ணி போடுவேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம லீகலாக வந்து இது வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க, அக்செப்டபுளாக இருக்கும். இவங்க என்னெல்லாம் பண்ணலாம்னு சொன்னால், என் சார்பில் நான் எங்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு சொன்னால் அங்கே பணம் போடுறது, எடுக்கிறது, அது போக என்னோட சார்பில் எனக்குன்னு சொல்லி எதுவும் கேஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சார்பில் போய் நிற்கிறது, எனக்காண்டி மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸு, காரு, பைக்கு எனக்காண்டி வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே வந்து பவர் ஆஃப் அட்டர்னி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து பண்ண முடியும். ஓகேங்களா, பவர் ஆஃப் அட்டர்னி வச்சு பண்ண முடியும். இதுவே மேண்டேட்ன்றது லெஸ் ஃபார்மல். இந்த அளவுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி அளவுக்கு அவங்களால பண்ண முடியாது. ஓகேங்களா,
இந்த பவர் ஆஃப் அட்டர்னிலே பார்த்தீங்கன்னு சொன்னா 2 குடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டர்னின்னு சொல்லி ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னின்னு சொல்லி ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுல ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டர்னின்னு சொல்லி குடுத்துருக்காங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் இப்ப ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, விக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம அட்டர்னி குடுத்துருக்கோம். நம்ம பவர் ஆஃப் அட்டர்னி குடுத்துருக்கோம்னு சொன்னா, அந்த ஒரு விஷயம் முடிஞ்சதும் அந்த பவர் ஆஃப் அட்டர்னி போயிரும். ஓகேங்களா? அதுதான் ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டர்னின்னு சொல்றாங்க. இதுவே ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னின்னு சொன்னா, நான் இப்ப முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா? எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸும் பார்த்துக்கிறதுக்கு அவங்க வந்து இந்த ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி குடுப்பாங்க. ஓகேங்களா? என் சார்புல கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம். என்னோட கேஸ வந்து ஃபேஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து ஈடுபட முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி அண்ட் த ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டர்னி? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி இஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் ஒயில் ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டர்னி இஸ் ஃபார் கம்பெனிஸ்னு கொடுத்துருக்காங்க. இல்ல ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி கிராண்ட்ஸ் ப்ராட் அத்தாரிட்டி ஒயில் த ஸ்பெஷல் பவர் ஆஃப் அத்தாரிட்டி லிமிட்ஸ் அத்தாரிட்டி டு ஸ்பெசிஃபிக் ஆக்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் கரெக்ட். ஒரு ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னியா இருந்துச்சுன்னு சொன்னா ப்ராடர் அத்தாரிட்டி இருக்கும். நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் பவர் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொன்னா லிமிட்டட் அத்தாரிட்டி டு ஸ்பெசிஃபிக் ஆக்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் த டெத் ஆஃப் அ பிரின்சிபல் டோனர் ஆஃப் அ பிஓஏ பவர் ஆஃப் அத்தாரிட்டி. ஓகேங்களா? பவர் ஆஃப் அத்தாரிட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அவர் அந்த பிரின்சிபல் இருக்காரு இல்லைங்களா? அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா ஜென்ரலி ஹேஸ் வாட் எஃபெக்ட் ஆன் த பவர் ஆஃப் அட்டானி? ஓகேங்களா? அவர் இறந்துட்டாரு, இந்த பவர் ஆஃப் அட்டானி கொடுத்த பிரின்சிபல் வந்து இறந்துட்டாருன்னு சொன்னா என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னா இட் ஆட்டோமேட்டிக்கலி டிரான்ஸ்ஃபர்ஸ் த பிஓஏ டு த பிரின்சிபல்ஸ் லீகல் ஹேர். இந்த பிஓஏ பவர் ஆஃப் அட்டானியை வந்து அந்த பிரின்சிபலோட இதனால எந்த எஃபெக்டும் இல்லை. அந்த அட்டர்னி பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு வேலையை செய்யலாம். இட் ஆட்டோமேட்டிக்கலி டெர்மினேட்ஸ் த பவர் ஆஃப் அட்டானி. பவர் ஆஃப் அட்டானி டெர்மினேட் ஆயிருமா? இட் கன்வெர்ட்ஸ் த பிஓஏ இன்டு மேண்டேட்டா கன்வெர்ட் ஆயிருமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொன்னா இட் ஆட்டோமேட்டிக்கலி டெர்மினேட்ஸ் த பவர் ஆஃப் அட்டானி. ஓகேங்களா? பவர் ஆஃப் அட்டானியை டெர்மினேட் பண்ணிடும். ஓகேங்களா? அடுத்து a banker's lien is the right of the bank. ஓகேங்களா? ஒரு banker's lien அப்படின்றது right of the bank to sell a customer's property without notice. ஓகேங்களா? ஒரு கஸ்டமருடைய ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருக்கோம்னா அது நோட்டீஸ் இல்லாம விற்கலாமா? அதுக்குள்ள ரைட்டா retain goods or securities owned by a customer until a debt due from the customer is paid. அதாவது கஸ்டமர் வந்து கொடுத்துருக்கிற செக்யூரிட்டிஸ் வந்து நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கிறது, கையில வச்சிருக்கலாம். அவரு அந்த பணத்தை கட்டி அவர் கடன் கொடுக்க வேண்டி இருக்குது பாத்தீங்களா? அவர் கடன் நமக்கு தர வேண்டி இருக்குது இல்லையா? பணம் தர வேண்டி இருக்குது இல்லையா? அதை தர்ற வரைக்கும் அவர் கொடுத்துருக்கிற செக்யூரிட்டிஸை நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அது பண்ணலாமா? ஆட்டோமேட்டிக்கலி டெபிட் ஏ கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் ஃபார் எனி சர்வீஸ் சார்ஜ். கஸ்டமருடைய அக்கௌண்ட்டை வந்து சர்வீஸ் சார்ஜுக்காக நம்ம டெபிட் பண்ணலாமா? க்ளோஸ் ஏ கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் வித்தவுட் ரீசன். ஒரு கஸ்டமரோட அக்கௌண்ட் ரீசன் இல்லாமல் நம்ம க்ளோஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர் கஸ்டமர் கொடுத்துருக்கிற செக்யூரிட்டி, அவர் எதை செக்யூரிட்டியாக கொடுத்துருக்கிறாரோ அதை வந்து அவர் கடன் தொகையை நமக்கு திரும்ப தர்ற வரைக்கும் அந்த செக்யூரிட்டியை வந்து நம்ம பத்திரமா ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? அவர் தரலன்றப்ப நம்மளால சேல் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? தரலன்ற பட்சத்தில் நம்ம ஹோல்ட் பண்ணவும் முடியும். தரலன்ற பட்சத்தில் நம்ம விற்கிறதுக்கும் நமக்கு வந்து அனுமதி இருக்குது. இந்த பேங்க் லீனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்த கோல்டெல்லாம் நம்ம பிளெட்ஜ் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம கோல்டெல்லாம் பிளெட்ஜ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த கோல்டு பிளெட்ஜ் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே லீன் மார்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம டெபாசிட்ஸை வச்சு நம்ம பணம் வாங்குறோம் இல்லையா? நம்ம டெபாசிட் ரெசிப்ட்ஸ் வந்து பிளெட்ஜ் பண்ணி 90% 80% வரைக்கும் நம்ம வாங்குறோம் இல்லையா? ஸோ அதுலேயுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லீன் மார்க் பண்ணுவாங்க. ஸோ லீன் மார்க் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து அந்த பணத்தை கொடுக்குற வரைக்கும் அந்த லீனில் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லீன்ல பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 2 டைப் ஆஃப் லீன் சொல்றாங்க. ஒரு லீன் வந்து என்னன்னு சொன்னா ஜெனரல் லீன் சொல்றாங்க. ஜெனரல் லீன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து 10 லட்ச ரூபாய் மதிப்புல வந்து அவர் கடன் வச்சிருக்காரு. 10 லட்ச ரூபாய் மதிப்புல வந்து கடன் வச்சிருக்காரு. அவர் செக்யூரிட்டி வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு 20 லட்சத்துக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னா 20 லட்சத்துக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னா இந்த 10 லட்ச ரூபாயும் ஒரு லட்சமா நிறைய நிறைய இது வச்சிருக்காருன்னு வச்சுக்குவோம். ஒரு லட்சமா நிறைய இது வச்சிருக்காரு. ஆனா அதுல 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 வந்து ஏதோ ஒரு கடனுக்கு மட்டும் தான் இந்த இந்த செக்யூரிட்டி கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு கடனுக்கு மட்டும் தான். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோல்டு நம்ம பிளெட்ஜ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். கோல்டு பிளெட்ஜ் பண்ணி வந்து நம்ம வந்து ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிட்டோம். கோல்டு பிளெட்ஜ் பண்ணி நம்ம 10 லட்ச ரூபா வாங்கிட்டோம். ஆனா ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு லோன் இருக்குது. ஏற்கனவே ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நம்ம லோன் அந்த பேங்க்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த 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 10 லட்ச ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு நம்ம கோல்ட மட்டும் நம்ம திரும்ப கேட்க முடியாது. பேங்க்குக்கு வந்து ரைட் இருக்குது. இந்த 5 லட்ச ரூபாயும் கட்டினா தான் உங்களோட கோல்ட வந்து நான் திரும்ப தருவேன்னு சொல்றதுக்கு பேங்க்குக்கு ரைட் இருக்குது. அதை தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஜெனரல் லீன்னு சொல்றாங்க. நான் வந்து இந்த கோல்ட வச்சு 10 லட்ச ரூபா வாங்கினேன். அப்ப இந்த 10 லட்ச ரூபாய் நான் திரும்ப தரேன், கோல்ட மட்டும் தாங்கன்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏற்கனவே நீங்க வாங்கின 5 லட்ச ரூபா லோன் இருக்குது. அப்ப நீங்க அதை தரணும்னு சொன்னா இந்த ஜெனரல் லீன் மூலியமா நம்ம பழைய கடன்கள் ஏற்கனவே கெட்டாம வச்சிருக்கிற கடனையும் நம்ம அதுக்குள்ள சேர்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் ஜெனரல் லீன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பேங்கர்ஸ் ரைட் டு செட் ஆஃப் அலோஸ் எ பேங்க் டு அப்படின்னு சொல்றாங்க. செட் நியூ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் செட் பண்ண முடியுமா?
கம்பைன் ஏ கஸ்டமர்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் இன் ஒன் அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட்ல இருக்கிற கிரெடிட் பேலன்ஸை இன்னொரு அக்கௌண்ட்ல இருக்கிற டெபிட் பேலன்ஸுக்கு நம்ம வந்து கம்பைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெஃப்யூஸ் டு ப்ரொவைட் எனி சர்வீஸ் டு a டிஃபால்ட்டிங் கஸ்டமர். ஒரு டிஃபால்ட் பண்ண கஸ்டமருக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாமா. அப்ரோப்ரியேட் ஆல் இன்கமிங் கிரெடிட்ஸ் டுவர்ட்ஸ் ஏ சிங்கிள் லோன். எல்லா இன்கமிங் கிரெடிட்டையும் ஒரு சிங்கிள் லோனுக்கு நம்மளால மாற்றி விட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம கம்பைன் ஏ கஸ்டமர்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் இன் ஒன் அக்கௌண்ட் வித் த டெபிட் பேலன்ஸ் இன் another அக்கௌண்ட். நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து எதுவும் பணம் கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்றப்போ, ஏதாவது மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ, அவர் நம்மள்ட்ட என்னெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்காரோ, சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்காரோ அது எல்லாத்தையுமே அவள்கிட்ட இருக்கிற கிரெடிட் பேலன்ஸை வச்சு நம்ம செட் ஆஃப் பண்ணிட்டு அவருக்கு பணம் கொடுத்தா நமக்கு போதும். அதுதான் நமக்கு ரைட் ஆஃப் செட் ஆஃப்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ரைட் ஆஃப் செட் ஆஃப்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து, இஃப் எ பேங்க் ரிசீவ்ஸ் ஏ கார்னிஷி ஆர்டர். ஓகேங்களா, நம்ம அட்டாச்மெண்ட் ஆர்டர் வந்து கோர்ட் ஆர்டர்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒரு கோர்ட் ஆர்டர் வந்து பேங்க்குக்கு வந்து வருது. அட்டாச்சிங் ஏ கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ், கஸ்டமரோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் த பேங்க்ஸ் பொசிஷன் ரிகார்டிங் இட்ஸ் ரைட் ஆஃப் செட் ஆஃப். ஓகேங்களா, ரைட் ஆஃப் செட் ஆஃப் ஃபார் அன் ஆல்ரெடி டியூ லோன் ஃப்ரம் த கஸ்டமர். ஓகேங்களா, இப்போ பேங்க்ல வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன கோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க, கார்னிஷி ஆர்டர் கொடுத்து இந்த கஸ்டமரோட அக்கௌண்ட் பேலன்ஸ்ல இருக்கிற பணத்தை வந்து அட்டாச் பண்ணுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கஸ்டமர் ஏற்கனவே நம்ம பேங்க்ல வேற ஒரு லோன் வாங்கி வச்சிருக்காரு, பேங்க்ல நமக்கு ஒரு லோன் வச்சிருக்காரு. ஸோ நமக்கு வேற பணம் வேற வேண்டி இருக்குது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. த கார்னிஷி ஆர்டர் டேக்ஸ் ஃபுல் ப்ரெசிடென்ஸ். த பேங்க் கெனாட் எக்ஸசைஸ் செட் ஆஃப். இந்த செட் ஆஃப் பண்ண முடியாது. கார்னிஷ் ஆர்டருக்கு வந்து ஃபுல் ப்ரெசிடென்ஸ் இருக்குது. கார்னிஷ் ஆர்டர் வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம செட் ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இன்னொன்று, த பேங்க் கேன் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் ரைட் ஆஃப் செட் ஆஃப். பேங்க் வந்து முதல்ல ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம், ரைட் ஆஃப் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஃபார் த டியூ லோன் அண்ட் தென் இன்ஃபார்ம் த கோர்ட் ஃபார் த ரிமைனிங் பேலன்ஸ் அவைலபிள் ஃபார் த கார்னிஷ் ஆர்டர். ரிமைனிங்காக எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம கார்னிஷ் ஆர்டர் கொடுக்கலாம். த பேங்க் மஸ்ட் பே த கார்னிஷ் ஆர்டர் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ரெக்கவர் இட்ஸ் லோன் செப்பரேட்லி. முதல்ல கார்னிஷ் ஆர்டர் கொடுத்துடணும், அப்புறம் தான் நம்ம லோனை வந்து செப்பரேட்டாக பே பண்ணணும். த பேங்க் மஸ்ட் சீக் பெர்மிஷன் ஃப்ரம் த கஸ்டமர் பிஃபோர் எக்ஸசைசிங் செட் ஆஃப். கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம பெர்மிஷன் வாங்கணும் செட் ஆஃபுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஆன்சர் என்னன்னு சொன்னால், நம்மளுக்கு வந்து ஒரு கார்னிஷ் ஆர்டர் வருது, ஆனால் அந்த கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட ஏற்கனவே லோன் வச்சிருக்காருன்னா நம்ம சந்தோஷமா நம்மளோட லோன் அமௌண்ட்டை முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறமா கார்னிஷ் ஆர்டருக்கு வந்து நம்ம வந்து செட் ஆஃப் பண்ண, கார்னிஷ் ஆர்டருக்கு பேலன்ஸை நம்ம அட்டாச் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து, த ரைட் ஆஃப் அப்ராப்ரியேஷன் டீல்ஸ் வித். பேங்க்குக்கு வந்து ரைட் ஆஃப் அப்ராப்ரியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பார்த்துட்டு சொன்னால், லீனுக்குன்னு சொல்லி ரைட் இருக்கு பார்த்தோம். அதுக்கப்புறமா செட் ஆஃபுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது பார்த்தோம். அப்புறம் கடைசியாக வந்து அப்ராப்ரியேஷன் ஒன்று பார்க்குறோம். ஓகேங்களா, அப்ராப்ரியேஷன் வந்து என்ன ரைட் கொடுக்குதுன்னு சொன்னால், த பேங்க்ஸ் ரைட் டு அப்ராப்ரியேட் ஏ கஸ்டமர்ஸ் அசட்ஸ். கஸ்டமருடைய அசட்டை அப்ராப்ரியேட் பண்ணலாமா. ஹவு பேமெண்ட்ஸ் மேட் பை எ டெப்டார் கஸ்டமர் ஆர் அப்ளைடு when multiple debts are owned to the same creditor bank. ஓகேங்களா, மல்டிபிள் டெப்ட்ஸ் ஆர் ஓன்டு டு த சேம். நிறைய டெப்ட்ஸ் வந்து ஒரே பேங்க்ல வந்து ஒரு வச்சிருக்கிறாரு, பேமெண்ட் வந்து பண்றாரு. ஓகேங்களா, அவர் வந்து ஒரு பேமெண்ட் பண்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. த பேங்க்ஸ் ரைட் டு சார்ஜ் ஃபீஸ் ஃபார் இட் சர்வீசஸ். பேங்க் வந்து ஃபீஸ் நம்ம அவங்களோட சர்வீஸுக்கு வந்து ஃபீஸ் வாங்கிக்கலாமா. த ப்ராசஸிங் ஆஃப் அப்ரூவிங் லோன் அப்ளிகேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் ஆன்சர் என்னன்னு சொன்னா இதான் சொல்றாங்க. ஹவு பேமெண்ட்ஸ் மேட் பை எ டெப்டார். ஓகேங்களா, ஒரு டெப்டார் வந்து பணம் கொடுக்குறாரு, ஆர் அப்ளைடு வென் மல்டிபிள் டெப்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு கடன் வாங்கியிருக்காரு ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கடன் வாங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா, ஒரு பேங்க்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒய் இசட்னு சொல்லிட்டு நிறைய நிறைய வந்து கடன் வாங்கி வச்சிருக்காரு. அப்போது அவர் வந்து பணம் கொடுக்குறப்போ நம்ம எப்படி அப்ராப்ரியேட் பண்ணணும். அப்ராப்ரியேட் பண்ணால் எந்த இதுக்கு நம்ம முதல்ல கட்டணும், இசட் கொடுப்போமா, ஒய் கொடுப்போமா, ஏ கொடுப்போமா, யாரு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன மாதிரி சொல்கிறாரோ, டெப்டார் என்ன மாதிரி சொல்கிறாரோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அவர் வந்து பிரின்சிபல் கட்டணும்னு சொன்னால் பிரின்சிபல், இல்லைன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி அவர் சொல்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. when a customer makes a payment and owes several distinct debts to the bank, the rules of appropriation determines which debt of the payment should be applied against. ஓகேங்களா, எந்த இதுக்கு நம்ம முதல்ல கொடுக்கணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஆன்சரு. அடுத்து, வாட் மேஜர் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட் டிட் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஃபெமா 1999 ரீப்ளேஸ் இன் இந்தியா. ஓகேங்களா, ஃபெமா வந்து எந்த ஆக்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவா, கம்பெனிஸ் ஆக்ட் 1956, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1973, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் ஃபெரா. ஓகேங்களா, அந்த ஃபெராவை தான் வந்து இந்த ஃபெமா அப்படின்ற ஆக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இந்த இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் படிக்கிறப்ப பார்த்தோம் இல்லையா, நம்ம லிபரலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் 1991 லிபரலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் நடந்துச்சு. இந்த ஃபெராவை பொறுத்த வரைக்கும் நிறைய கண்ட்ரோல் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, நிறைய கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபெரா ஆக்ட் மூலியமா நிறைய கண்ட்ரோல் வந்து
ஃபாரின் ட்ரேட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கண்ட்ரோல் எல்லாத்தையுமே தளர்த்தி ஃபெமா அப்படின்ற புது ஆக்டை வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? அதனால 1973 இருந்த ஃபெரா வந்து போயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து வாட் இஸ் அ பிரைமரி பிலாசபிக்கல் ஷிஃப்ட் ஃப்ரம் ஃபெரா டு ஃபெமா? ஓகேங்களா? ஃபெராலேருந்து ஃபெமாக்கு வந்து வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த சொன்னேன் இல்லைங்களா, அந்த லிபரலைசேஷன் தான் காரணம். ஃப்ரம் மேனேஜிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டு கம்ப்ளீட்லி டீரெகுலேட்டிங் இட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கம்ப்ளீட்லி டீரெகுலேட்டிங் இட் ஃப்ரம் அ மேனேஜ்மெண்ட் ஓரியன்டட் ரெஜிம் டு கண்ட்ரோல் ஓரியன்டட் ரெஜிம். ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் ஓரியன்டட் ரெஜிம்ல இருந்து கண்ட்ரோல் ஓரியன்டா, மேனேஜ்மெண்ட்ல இருந்து கண்ட்ரோல் ஓரியன்டா போறாங்களா, இல்ல ஃப்ரம் அ கண்ட்ரோல் ஓரியன்டட் ரெஜிம்ல இருந்து மேனேஜ்மெண்ட் ஓரியன்டட் ரெஜிமா போறாங்களா? ஃபெசிலிட்டேட்டிங் எக்ஸ்டர்னல் ட்ரேடு அண்ட் பேமெண்ட்ஸ் ஃப்ரம் சிவில் அஃபென்சஸ் டு ஸ்ட்ரிக்டர் கிரிமினல் அஃபென்சஸான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த ரெஜிம்ல இருந்து மேனேஜ்மெண்ட் ஓரியன்டா, மேனேஜ்மெண்ட்ஸே அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ஸே டிசிஷன் எடுக்கலாம், அந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? அதான் ரீசனு. அடுத்து an authorized person under FEMA is an entity. ஓகேங்களா? இந்த authorized person ஒரு FEMA வந்து ஒரு entity, அது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. authorized by the Ministry of Finance to collect taxes பண்றதுக்காண்டி வச்சிருக்காங்களா authorized person? authorized by the Reserve Bank of India to deal in foreign exchangeல டீல் பண்றதுக்காக authorized person வச்சிருக்காங்களா? authorized by SEBI to trade in securitiesல ட்ரேட் பண்றதுக்காக authorized person வச்சிருக்காங்களா? எனி பர்சன் ஹோல்டிங் எ வேலிட் பேன் கார்டு வச்சிருக்கிறவங்களா ஆத்தரைஸ்ட் பர்சன் சொல்றாங்களான்னு சொல்லி கேட்டா ஆன்சர் என்னன்னு சொன்னா ஆத்தரைஸ்டு பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டு டீல் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் டீல் பண்றதுக்குன்னு சொல்லி வச்சிருக்கிறவங்க தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆத்தரைஸ்டு டீலர்ஸ்லேயே 2 3 சொல்றாங்க. ஓகேங்களா? ஆத்தரைஸ் டீலர் 1, அதுக்கப்புறமா 2, அதுக்கப்புறமா 3 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ஆத்தரைஸ் டீலர் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு வந்து எல்லா டைப்லையுமே வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வந்து இவங்க செயல்படலாம். கரண்ட் அக்கௌண்ட் ரிலேட்டடாகவும் சரி, கரண்ட் அக்கௌண்ட் ரிலேட்டடாகவும் சொல்றாங்க, கேபிட்டல் அக்கௌண்ட் ரிலேட்டடாகவும் சொல்றாங்க. கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னா என்னன்னா ட்ரேட் ரிலேட்டட் அந்த மாதிரி சொல்றாங்க. கேபிட்டல் ரிலேட்டட்னா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா பெரிய லெவல்ல பணம் வந்து முதலீட்டுக்குன்னு சொல்லிட்டு பணம் கொண்டு வரது, அந்த மாதிரி விஷயத்துல எல்லாத்தையுமே இந்த நடுவில் இருக்காங்களா ஆத்தரைஸ் டீலர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆத்தரைஸ் டீலர்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்க இது எல்லாமே டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் செகண்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் இந்த மாதிரி விஷயத்துல அவங்க வந்து செயல்பட முடியாது. ஒன்லி மணி சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் தான் அவங்க வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே கேட்டகரி 3 இருந்துச்சுன்னு சொன்னா சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களோட தேவைகளுக்குனே வச்சிருப்பாங்கல்ல, அவங்க ட்ரேட்ல இருப்பாங்க, அவங்களோட தேவைகளுக்குனே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ அவங்கள தான் வந்து என்னன்னு சொன்னா ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் தேர்ட்ல வைக்கிறாங்க. இந்த ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் எல்லாமே யாரா இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா மெயினா பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து which account is specifically designed for returning NRI who becomes a person resident in India? ஓகேங்களா? which account is specifically designed for a returning NRI? ஒரு NRI வந்து திரும்ப வராராம், ரிட்டர்னிங் என்ன திரும்ப வராராம், வெளியில போயிட்டு திரும்ப வராரு. ஓகேங்களா? who becomes a person resident in India, அவர் ரெசிடென்ட் இந்தியாவை மாற போறாரு. ஓகேங்களா? to hold their foreign currency assets brought back to India. ஓகேங்களா? அவர் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஃபாரின் கண்ட்ரில இருந்துட்டு இருந்திருக்காரு. இப்போ வந்து சரி நம்ம நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி வராரு. ஆனா அவர் வந்து ஃபாரின் கரன்சி அசெட் எல்லாம் வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அதை வந்து அவர் வந்து எந்த அக்கௌண்ட்ல போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது வந்து எதுல போடலாம்? என்ஆர்ஓ அக்கௌண்ட். ஓகேங்களா? நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட்டா, இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் ஏர்னர்ஸ் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டுங்களா, எக்ஸ்சேஞ்ச் ஏர்னர்ஸ் ஃபாரின் அந்த அக்கௌண்ட்டா, ஆர்எஃப்சி ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டா, இல்லைனா ஸ்பெஷல் நான் ரெசிடென்ட் ருப்பி அக்கௌண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட். ஓகேங்களா? ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் தான் இதுக்கு ஆன்சரு. இது நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த என்ஆர்ஓ அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம் இல்லையா, நான் ரெசிடென்ட் ஆர்டினரி. அதுக்கப்புறமா என்ஆர்இன்னு ஒன்று பார்த்தோம், அப்புறம் எஃப்சிஎன்ஆர்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன பண்றாங்கன்னு சொன்னா இவங்க என்ஆர்ஐஸா இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து என்ஆர்ஐயா இருப்பாங்க. ஓகேங்களா? எஃப்சிஎன்ஆர். ஓகேங்களா? எஃப்சிஎன்ஆர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னா என்ஆர்ஐயா இருப்பாங்க, ஃபாரின் கண்ட்ரில இருப்பாங்க. இது என்ஆர்ஓ, என்ஆர்இ, அதுக்கப்புறம் இந்த எஃப்சிஎன்ஆர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே எங்க இருப்பாங்க? என்ஆர்ஐயா இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரில, இப்போ உதாரணத்துக்கு யூஎஸ்னா அந்த ஃபாரின் கண்ட்ரில இருக்கிறாங்க. அந்த ஃபாரின் கண்ட்ரில இருந்துகிட்டு இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம பார்த்தோம். என்ஆர்ஓ வச்சிருக்காங்க, என்ஆர்இயா வச்சுக்கிறாங்க, எஃப்சிஎன்ஆரா வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. இப்போ இதுவே ஒருத்தர் வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்துட்டாரு, இல்லைன்னா நம்ம நாட்டிலே இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் மாதிரி ஏதாவது வைக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம நாட்டிலே இருக்கிறாரு, வெளிநாட்டிலேருந்து வராரு, இல்லை நம்ம நாட்டிலே இருக்காரு. ஓகேங்களா? அவர் வந்து நம்ம நாட்டிலே ஒரு ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் மாதிரி எதுவும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவருக்கு என்னென்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் பாசிபிள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது ரெண்டும் டிஃபரன்ஸ் புரியுது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா என்ஆர்ஓ என்ஆர்இ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபாரின்ல இருக்காங்க, ஃபாரின்ல இருந்துட்டு இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் வைக்கிறாங்க. இதுவே இந்த இப்போ நம்ம பார்க்கறது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்எஃப்சி இதெல்லாம் பார்க்குறோம்ல, இப்போ இது இப்போ பார்த்துருவோம். அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்தியால இருந்துகிட்டு இந்தியால இருப்பாங்க, இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்துருவாங்க. இந்தியால இருப்பாங்க, இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு ஃபாரின்ல அசெட்ஸ்ல வந்து அவங்க அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க அந்த மாதிரி பண்றவங்களுக்கு என்னென்ன மாதிரி அக்கௌண்ட் ஃபெசிலிட்டிஸ் இந்தியா கொடுக்குது அப்படின்னா, ஓகே இப்போ இந்த இருக்குது பாருங்க, ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் சொல்றாங்க. இந்த ஆர்எஃப்சி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட். இது எலிஜிபிலிட்டி வந்து யாருக்கு அப்படின்னு சொன்னா, இண்டிவிஜுவல் ஹூ வேர் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ். ஓகேங்களா, நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸா இருந்தாங்களாம். இப்போ வந்து அவங்க வந்து இந்தியாவுக்கு வராங்க. ஆனா பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து பெர்மனெண்ட்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வரும்போது அவங்க வந்து ஃபாரின் அசெட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, அப்படி கொண்டு வரும்போது அந்த எல்லாத்தையுமே இந்த ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் அப்படின்ற அக்கௌண்ட்ல வந்து அவங்க வந்து கிரெடிட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டுக்குள்ள அவங்க வந்து கிரெடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எனி அதே மாதிரி இதுல இருந்து டெபிட் பண்ணணும், இந்த பணத்தை வந்து வெளியே எடுக்கணும்னு சொன்னா ஃபார் எனி போனஃபைடு பர்பஸ், ஏதாவது சொல்லப்பட்டிருக்க பர்பஸ்க்காக வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தேவைப்படுற இவங்களால ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட பர்பஸஸ்க்காக வந்து அவங்க வந்து அந்த பணத்தை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி முக்கியமான பார்த்தீங்கன்னு சொன்னா பேங்க்ஸ் வந்து இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆர்எஃப்சின்னு சொல்றாங்க இல்லையா, ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி சொல்றாங்க இல்லையா, இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பேங்க்ஸ் வந்து டிட்டர்மைன் ரேட்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுவே எக்ஸ்சேஞ்ச் ஏர்னர்ஸ் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஏர்னர்ஸ் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்னு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. இதுல வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த ஃபாரின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதுலலாம் செயல்படுற நிறுவனங்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு வந்து ஃபாரின் ஃபாரின் கரன்சில வந்து அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்க வேண்டி இருக்கும் பாத்தீங்களா, ஃபாரின் கரன்சில அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணியிருக்கணும் பாத்தீங்களா, அவங்களுக்காக கொடுக்கறது தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஏர்னர்ஸ் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்காக தான் இது கொடுக்குறாங்க. இதுக்காக டு டு ரீடைன் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ் இந்த ஃபாரின் கரன்சி, ஃபாரின் கரன்சிலே வச்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா, ரீடைன், ஏன்னா இவங்க வந்து மாத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதை மாத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு சங்கடம். அதனால அவங்க வந்து ஃபாரின் கரன்சிலே வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அடுத்து இதுல வந்து 100% கிரெடிட் வந்து அவங்க அலோவ் பண்றாங்க. இந்த 100% ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ் அவங்க கொண்டு வரதை வந்து அவங்க வந்து இதுல வந்து போட்டுக்கலாம். இதுல வந்து எதுக்காகலாம் பணம் எடுக்க முடியும்னு சொன்னா பெர்மிசிபிள் கரண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, கரண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்னா இந்த ட்ரேடுக்காக பண்றதுக்குன்னு சொல்லி ட்ரேடு ஒரு வாங்குறதுக்கோ இல்லை விற்கிறதுக்கோ இந்த மாதிரி பண்றதுக்காகவோ, அப்படி இல்லை கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னா ஏதாவது நம்ம வந்து ஏதாவது பெரிய முதலீடு பண்ண போறோம், இல்லைன்னு சொன்னா பெரிய முதலீட்டுக்காக பணத்தை திரட்டி ஃபாரின் கரன்சியை திரட்டி நம்ம கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஏர்னர்ஸ் ஃபாரின் கரன்சில வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டாக தான் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, கரண்ட் அக்கௌண்ட்டாக வச்சிருப்பாங்க, எந்த இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி டொமஸ்டிக் அக்கௌண்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி டொமஸ்டிக் அக்கௌண்ட், இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் அக்கௌண்ட். இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா டு ரீடைன் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அக்வைர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கரன்சி நோட். இப்போ வந்து யாராவது வந்து கரன்சி நோட்ஸ், பேங்க் நோட்டு, டிராவலர்ஸ் செக்கு ஏதாவது கிடைக்குது அவங்களுக்கு. எதனால கிடைக்குதுன்னு சொன்னா ஏதாவது வந்து ஒரு சர்வீஸ் வந்து ஃபாரினுக்கு வந்து அவங்க ரெண்டர் பண்றாங்க, அது மூலியமா அவங்களுக்கு வந்து அந்த பணம் கிடைக்குது, இல்லைன்னா ஒரு கிஃப்ட் மூலியமா அவங்களுக்கு வந்து அந்த பணம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாலோ, இல்லைன்னு சொன்னா சிலர் வந்து ஏதாவது ஃபாரின் ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த பிளான் கேன்சல் ஆயிருக்கும். அப்போ அவங்கள்ட்ட வந்து அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்க கையில இருக்கும். ஓகேங்களா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து கையில இருக்கும். அப்படி இருக்கிற பணத்தை வந்து போட்டு வைக்கணும் பாத்தீங்களா, அதுக்காக என்ன கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்கன்னா ஃபாரின் ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி டொமஸ்டிக், ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி டொமஸ்டிக்ன்ற ஒரு அக்கௌண்ட்டை கொடுக்குறாங்க. அதுல வந்து அவங்க வந்து போட்டு வச்சுக்கலாம், இந்த பணத்தெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதுலயுமே பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இன்ட்ரெஸ்ட் பேரிங் வந்து கிடையாது. இது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு. இதுல இருந்து பணம் எடுக்கணும்னு சொன்னா சொல்லப்பட்ட குறிப்பிட்டப்பட்ட ஏதாவது சில விஷயங்களுக்கு மட்டும் தான் அவங்க வந்து பணம் எடுக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பெர்மிட்டட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ஸ் அவுட் சைடு இந்தியா ஃபார் ரெசிடென்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்தோம் இந்தியாக்குள்ளேயே இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க இல்லைன்னா இந்தியாவிலேருந்து என்ஆர்ஐயா இருந்து இந்தியாக்குள்ளே வந்தவங்க வந்து என்னென்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கு வந்து இந்த ஆர்எஃப்சி அக்கௌண்ட்டு அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து வெளிநாட்டில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கலாம். இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் வந்து ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வேற ஒரு நாட்டு கண்ட்ரியில் இருக்கிற வேற ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஸ்கீம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. லிபரலைஸ் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு சொன்னா ஏதாவது எஜுகேஷனல் பர்பஸுக்காகவோ இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க வந்து ஃபாரின்ல போய் ஏதாவது இன்வெஸ்ட் பண்றாங்க, ஷேர்ஸ்லயோ டெப்ட்லயோ
ஏதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வேலைகள் எஜுகேஷனல் பர்பஸ், டிராவல் பர்பஸ் இந்த மாதிரி பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரில வந்து ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அங்க வந்து நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்றதுல வந்து அவங்க குடுக்குறாங்க. ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் மூலியமா குடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து கேன் அன் ஆர்எஃப்சி அக்கவுண்ட் பி ஓப்பன்ட் ஜாயின்ட்லி பை ரிட்டர்னிங் என்ஆர்ஐ வித் ரெசிடென்ட் ரிலேட்டிவ். ஒரு ரெசிடென்ட் ரிலேட்டிவ் இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கூட சேர்ந்து நம்ம வந்து ஆர்எஃப்சி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. எஸ் ஆன் அன் எய்தர் ஆர் சர்வைவர் பேசிஸ். நோ, RFC accounts can only be held individually by the returning NRI. Yes, but only on farmer or survivor basis with the returning NRI as a farmer. Joint holding is permitted, but the resident relative cannot operate it. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னா எஸ். ஓகேங்களா? எஸ் பட் ஒன்லி ஃபார்மர் ஆன் சர்வைவர் பேசிஸ். ஓகேங்களா? ஃபார்மர் ஆர் சர்வைவர் பேசிஸில் தான் நம்ம வந்து இந்த அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆர்எஃப்சி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளிநாட்டில் இருந்துட்டு ஒருத்தர் உள்ள வராரு, நம்ம இந்தியாவுக்குள்ள வராரு, ஃபாரின் கரன்சி கொண்டு வராரு, அப்போ அந்த அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம். ஆனால் அவர் வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போட்டு அவர் வந்து ஃபார்மராக இருந்துக்கணும். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் சர்வைவர் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் அ டிராயி ஆஃப் அ செக். ஓகேங்களா? டிராயி ஆஃப் அ செக்கை பொறுத்த வரைக்கும் the person who writes the செக்கா, the person to whom the check is payable, யாருக்கு அந்த செக்கை வந்து பே பண்ணணும் அவங்களா, the bank on which the check is drawn. ஓகேங்களா? யாருக்கு பேர் எந்த பேங்க்குக்கு ட்ரா பண்ணிருக்காங்களோ அந்த பேங்க்கா, இந்த பர்சன் ஹூ என்டாஸ் த செக், அந்த செக்கை வந்து என்டாஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா ஆன்சர் என்னன்னு சொன்னா the bank on which the check is drawn. ஓகேங்களா? டிராயி ஒரு செக்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்லிடுறாங்க டிராயி அப்படின்றது என்னது பேங்க் தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? செக்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டிராயி அப்படின்றது பேங்காக தான் இருப்பாங்க. டிராயர்ன்றவங்க வந்து பணம் கொடுக்குறவங்க வந்து ட்ரா பண்ணுவாங்க. பேயின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, பேயின்றவங்க இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட பேங்க்ல கொடுத்து அவங்க அவங்க எந்த அக்கௌண்ட்ல எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அந்த பேங்க்ல கொடுத்து இந்த பேயின்றவங்க பணம் வாங்கிடுவாங்க. ஆனா இந்த டிரா பண்றவர் வந்து அவர் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரோ அந்த இதுக்கு தான் டிராயின்னு பேங்க் வச்சிருப்பாரு. எப்பவுமே செக்கை பொறுத்த வரைக்கும் டிராயின்றது பேங்க்கை தான் மென்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ஸ்டேல் செக். ஒரு ஸ்டேல் செக் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டேல் செக்ன்றது எது? எ செக் வித் ஃபோர்ஜ்டு சிக்னேச்சர் இருக்கிறது தான் சொல்றாங்களா? எ செக் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட் ஆஃப்டர் இட்ஸ் வேலிடிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுக்கறது ஸ்டேல் செக்னு சொல்றாங்களா? எ செக் ரிட்டன் ஆன் ஓல்டு டிஸ்கலர்டு பேப்பர்ல எழுதியிருக்கிறது சொல்றாங்களா? எ செக் தட் ஹேஸ் பீன் என்டாஸ்டு மல்டிபிள் டைம்ஸ் என்டாஸ் பண்ற செக்கை வந்து சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொன்னா அதோடைய வேலிடிட்டி பீரியட் முடிஞ்சு நம்ம சப்மிட் பண்ணோம்னா அது முடிஞ்சிச்சுன்னா அது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேல் செக்னு சொல்றாங்க. வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ டிப்பிக்கலாக எவ்வளோ சொல்றாங்கன்னு சொன்னா 3 months சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 3 months வேலிடிட்டி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த கலெக்டிங் பேங்க் கலெக்ட்ஸ் எ செக் பேயபிள் டு ஏபிசி லிமிடெட். ஓகேங்களா? ஒரு பேங்க் வந்து ஏபிசி லிமிடெடோட செக்கை வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குது. ஏபிசி லிமிடெடோட செக்கை வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குது அண்ட் கிரெடிட்ஸ் த ப்ரொசீட்ஸ். ஓகேங்களா? ஹூ இஸ் த கஸ்டமர் இன் திஸ் டிரான்சாக்ஷன்? யாரு கஸ்டமர் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டிரான்சாக்ஷன்ல யார் கஸ்டமர் கேட்குறாங்க? த பேயிங் பேங்கா, த டிராயர் ஆஃப் த செக்கா, த இண்டிவிஜுவல் ஹூ இன்டாஸ் த செக் லாஸ்டா, த என்டிட்டி ஏபிசி லிமிடெட் ஃபார் ஹூம் த பேங்க் கலெக்டட் த செக் அண்ட் மெயின்டைன்ஸ் த அக்கௌண்ட். ஓகேங்களா? என்டிட்டி ஏபிசி லிமிடெடுக்காக இந்த செக்கை கலெக்ட் பண்ணி கொடுத்துச்சுல அந்த என்டிட்டி தானான்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா அந்த ஏபிசி லிமிடெட் தான் கஸ்டமர். ஓகேங்களா? இந்த ஏபிசி லிமிடெடுக்காக தான் அந்த பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஏபிசி லிமிடெடுக்காக தான் அந்த பேங்க் வந்து செக்கை வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏபிசி லிமிடெட் தான் கஸ்டமராக இருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எ பேங்க் கலெக்ட்ஸ் எ கிராஸ்டு செக். ஓகேங்களா? ஒரு கிராஸ்டு செக்கை வந்து ஒரு பேங்க் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குது. செக்கை வந்து கிராஸ் பண்ணிருப்பாங்க, நம்ம கடைசியில் வந்து கிராஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? இல்லை இங்கே வந்து மொத்தமாக செக்கை வந்து கிராஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா? கிராஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம அக்கௌண்ட் பேய்க்கு தான் நம்ம கொடுக்கணும். அவர் வந்து அக்கௌண்ட் வச்சிருப்பாரு, அந்த அக்கௌண்ட் வச்சிருக்கிறவரு மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். ஸோ பேர் வந்து மேட்ச் ஆயிரும். இப்போ குமார்னு இருக்காருன்னு சொன்னா அக்கௌண்ட் குமாருக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னா குமார்ன்றக்கு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அவருக்கு தான் கொடுக்கணும். ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு செக் வருதான். பேங்க் கலெக்ட்ஸ் கிராஸ் செக் பேயபிள் டு எக்ஸ்ஒய்இசட் லிமிடெட். ஓகேங்களா? பேயபிள் டு எக்ஸ்ஒய். ஸோ என்ன வந்து கிராஸ் பண்ணிருக்கிறது எப்படி கிராஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா எக்ஸ்ஒய்இசட்டுக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லி கிராஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஒய்இசட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லி கிராஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் இட்ஸ் கஸ்டமர் ஏ. ஓகேங்களா? ஃபார் இட்ஸ் கஸ்டமர் ஏக்காக இது கலெக்ட் பண்ணி கொடுக்குது. ஹூஸ் அக்கௌண்ட் நேம் இஸ் ஏ என்டர்பிரைசஸ். ஓகேங்களா? the bank relies solely on Mr. A's assurance that he owns XYZ Limited if XYZ Limited is a separate entity and the deposit was unauthorized. If XYZ Limited is a separate entity and the deposit was unauthorized, the bank is likely acted as சொல்லி கேட்குறாங்க. அதாவது இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா
ஒருத்தர் வந்து இப்போ இந்த ஏ என்ற என்டர்பிரைஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஏ என்ற என்டர்பிரைஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ஒய்இசட்டுக்கு பே பண்ண வேண்டிய ஒரு செக்கை தூக்கிட்டு வந்து கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, எக்ஸ்ஒய்இசட்டுக்கு பணம் போக வேண்டியது, எக்ஸ்ஒய்இசட்டுக்கு பணம் போக வேண்டிய ஒரு செக்கை கொடுத்துட்டு கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்ஒய்இசட் வந்து எங்களுக்கு பணம் தரணும், அதுக்காக நாங்கள் அதை வாங்கியிருக்கோம், நீங்கள் எங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, செக்கை வந்து கிராஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, செக்கை வந்து ஏற்கனவே கிராஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம பேங்க் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட நிலைமை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன என்ன பண்ணிருக்காங்க, இன் குட் ஃபெய்த் வந்து வித்தவுட் நெக்லிஜென்ஸா, குட் ஃபெய்த் வித்தவுட் நெக்லிஜென்ஸ்ல பண்ணிருக்காங்களா, வித் நெக்லிஜென்ஸ் பை நாட் வெரிஃபைங் த ரிலேஷன்ஷிப் ஆர் அத்தாரிட்டி அடிக்வேட்லி, நெக்லிஜென்ஸா இருந்திருக்காங்களா, கரெக்ட்லி அஸ் ஏ என்டர்பிரைசஸ் சவுண்ட்ஸ் ஃபெமிலியர் டு மிஸ்டர் ஏ, அதுவான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வித்தின் இட்ஸ் ரைட்ஸ் அண்டர் செக்ஷன் 131, செக்ஷன் 131 வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு சொன்னால் கலெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்குன்னு சொல்லி ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால வர பிரச்சனைகளுக்கு சில கண்டிஷன்ஸ் தாண்டி பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இந்த செக்ஷன் 131 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செக்ஷன் படி ரைட்டான்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு சொன்னால் இது வந்து கிடையாது, வித் நெக்லிஜென்ஸோட இவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது எக்ஸ்ஒய்இசட்க்கு தான் பே பண்ணணும். ஆனால் இவங்க எக்ஸ்ஒய்இசட்க்கு பே பண்ணாமல் இவங்க வந்து எங்களுக்கு தர வேண்டிய பணம்னு சொன்னதுனால இவங்க வந்து இவங்களுக்கு பே பண்ணிட்டாங்க. எக்ஸ்ஒய்இசட் லிமிடெட்ன்றது ஒரு கம்பெனி, எக்ஸ்ஒய்இசட் லிமிடெட்ன்றது வந்து ஒரு கம்பெனி. அவங்க வந்து ஒரு மிஸ்டர் ஏக்குன்றதுக்கு பே பண்ணுறாங்கன்றப்போ அவங்க வந்து ஏதாவது போர்டு ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்களா, அந்த போர்டு ரெசல்யூஷன் படி தான் மிஸ்டர் ஏ வந்து பணத்தை வாங்க வராரா, அந்த மாதிரி எதையுமே நம்ம வெரிஃபை பண்ணாமல் கிராஸ் செக்காக இருந்ததுக்கு அப்புறமும் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அப்போ வந்து இதை வந்து ஒரு நெக்லிஜென்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட், இஸ் தேர் அ மினிமம் டிரான்சாக்ஷன் வேல்யூ லிமிட் டிபிக்கலி பிரிஸ்கிரைப்டு பை ஆர்பிஐ ஃபார் யூசிங் ஆர்டிஜிஎஸ், ஆர்டிஜிஎஸ்க்கு வந்து மினிமம் டிரான்சாக்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. நோ, எனி அமௌண்ட் கேன் பி சென்ட் வியா ஆர்டிஜிஎஸ். எஸ், த மினிமம் அமௌண்ட் இஸ் டிபிக்கலி 1 lakh, மினிமம் அமௌண்ட் இஸ் டிபிக்கலி 2 lakhs, மினிமம் அமௌண்ட் இஸ் டிபிக்கலி 5 lakhs. ஓகேங்களா, இதில் நமக்கு தெரியும் மினிமம் அமௌண்ட் வந்து 2 lakhs, ஆர்டிஜிஎஸ்க்கு மினிமம் 2 lakhs போகணும். ஓகே, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னு ஒன்று பேங்க்ஸ் வந்து தர்றாங்க. அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்ன்றது பிரைமரிலி யாருக்கு வந்து கேட்டர் பண்ணுறாங்க, யாருடைய நீட்ஸை வந்து பூர்த்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஸ்மால் ரீட்டைல் டெபாசிட்டர்ஸ்க்காக இருக்காங்களா, ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்காக இருக்கலாங்களா, சீக்கிங் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஃபார் தேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அட்வைஸ் சீக் பண்ணுறாங்களா, அவங்களுக்காகவா, கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் மேனேஜிங் பப்ளிக் ஃபண்ட்ஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து பப்ளிக் ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க, அவங்களுக்காகவா, கார்பரேட் கிளையன்ஸ் சீக்கிங் லோன்ஸ், கார்பரேட் கிளையன்ஸ் லோன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்காகவா அப்படின்னு சொன்னால், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் வந்து யாருக்காக பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னால், ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க. ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் வந்து க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பணம் வந்து அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஏர்ன் பண்ண பணத்தை வந்து நல்ல விதமாக எங்கேயாவது போய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேலை எல்லாமே, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்கையுமே இந்த கம்பெனி பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களால நிறைய நிறைய வந்து அமௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்கை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்கை வந்து கான்ட்ராக்ட் போட்டு இவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அந்த என்ன கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க வந்து அந்த ஒர்க்கை பண்ணி கொடுப்பாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இம்பார்ட்டன்ட் தானா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் மேம். ஃபர்ஸ்ட் மாடியூல் ஏல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னா அதில் கிட்டத்தட்ட இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து ஓரளவுக்கு கவர் பண்ணுற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா, ஓகேங்களா மேம், கிருபா மேம். மெர்ச்சன்ட் பேங்கிங் சர்வீசஸ் ஆர் பிரைமர்லி ஆஃபர் டு, ஓகேங்களா, மெர்ச்சன்ட் பேங்கிங் சர்வீசஸ் வந்து பிரைமர்லி யாருக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இண்டிவிஜுவல் ரீட்டைல் கஸ்டமர்ஸ் ஃபார் சேவிங் அக்கௌண்ட்டா, கார்பரேட் கிளையன்ஸ் ஃபார் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் அட்வைசரி, கார்பரேட் கிளையன்ஸ் ஃபார் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு கேபிட்டல் மார்க்கெட் அட்வைசரியா, கவர்மெண்ட் பாடிஸ் ஃபார் டேக்ஸ் கலெக்ஷனா, ஸ்மால் ஃபார்மர்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் லோனா அப்படின்னு சொன்னால், மெர்ச்சன்ட் பேங்கிங் சர்வீசஸ் வந்து நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், கேபிட்டல் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறப்போ அவங்களுக்கு அட்வைசரிஸ் இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம வந்து மெர்ச்சன்ட் பேங்கிங் சர்வீசஸ் கொடுக்குறோம். ஸோ ஆன்சர் வந்து கார்பரேட் கிளையன்ஸ் ஃபார் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அண்ட் அட்வைசரி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட், AEPS ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் யூட்டிலைசஸ் விச் கிரெடென்ஷியல்ஸ் ஃபார் ஆத்தென்டிகேஷன் அட் BC பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா, இது வந்து பேன் கார்டு அண்ட் டேட் ஆஃப் பர்த் வச்சு பண்ணுறாங்களா, டெபிட் கார்டு நம்பர் அண்ட் பின் நம்பர் வச்சு பண்ணுறாங்களா, ஆதார் நம்பர் அண்ட் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் IRIS ஸ்கேன் மூலியமாக பண்ணுறாங்களா, மொபைல் நம்பர் அண்ட் OTP அது மூலியமாக பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னு சொன்னால், எது மூலியமானு சொன்னால் ஆதார் நம்பர் அண்ட் பயோமெட்ரிக் டேட்டா. ஓகேங்களா, ஆதார் நம்பரையும் பயோமெட்ரிக் டேட்டாவையும் வச்சு இந்த AEPS ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் மூலியமா வந்து கேஷ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த சிஸ்டம் சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், in which of the following situations is the bank generally justified in
டிஸ்க்ளோசிங் கஸ்டமர் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் கஸ்டமர்ஸ் கன்சென்ட். கஸ்டமருடைய கன்சென்ட் இல்லாமல் எந்தெந்த இடத்துலலாம் வந்து பேங்க் வந்து அவங்களுடைய டீடைல்ஸ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வென் ரெக்வஸ்டட் பை த கஸ்டமர்ஸ் எம்ப்ளாயர் கஸ்டமரோட எம்ப்ளாயர் கேட்டால் பண்ண முடியுமா, இல்லைனா வென் ரெக்வயர்டு பை கோர்ட் ஆர்டர் கார்னிஷ் ஆர்டர் மூலியமா பண்ண முடியுமா, வென் ரெக்வெஸ்டட் பை லோக்கல் நியூஸ் பேப்பர் ஃபார் ஸ்டோரி லோக்கல் நியூஸ் பேப்பரில் கேட்டால் பண்ண முடியுமா, வென் அனதர் பேங்க் பிரான்ச் ரெக்வஸ்ட் இட்ஸ் ஃபார் மார்க்கெட்டிங் பர்பஸஸ்க்காக கேட்டால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னா, கோர்ட் ஆர்டர் படி நம்ம கேட்குறப்பமோ இல்லைன்னு சொன்னால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இதுலேருந்து கேட்குறப்போ நம்ம வந்து இந்த கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கிருபா மேம், ஏஎஃப்பி வந்து நாளை கழிச்சு எக்ஸாம் இருக்குது இல்லை மேம், நாளை கழிச்சு போடுறேன் மேம். நாளை கழிச்சு அதை ஃபுல்லாக வச்சுக்கலாம் மேம். ஆல்ரெடி வந்து ஏபி மட்டும் கவர் பண்ணி நேற்று நேற்று வந்து ஒரு இது போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நீ நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி நைட்டில் வந்து பார்த்துக்கலாம் மேம். கிருபா மேம், ஓகேங்களா? எக்ஸாமுக்கு முந்தின நாள் மிச்ச சிடி மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா இது ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே நானாக வந்து இந்த நம்மளுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக ஜென்ரேட் பண்ணி அந்த ஒரு டாபிக் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம புக்கில் வந்து மாடியூல் ஏ இருக்குது சொன்னால் அந்த மாடியூல் ஏல உள்ள டாபிக்ஸில் எல்லாத்துலேயுமே கொஸ்டின்ஸை ஜென்ரேட் பண்ணி அதுலேருந்து தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் இதில் இருக்கிற எல்லாமே பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் டாபிக்ஸை வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம், முக்கியமாக இருக்கிற டாபிக்ஸை கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வேற எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வேற எங்கேருந்து எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல மற்றபடி. அதனால நம்மளா அதுலேருந்து எடுத்துக்கிட்டது தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு தான். மற்றபடி இது எப்படின்னு தெரியல. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த சென்ஸ் எப்படின்னா எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி, எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகி வரும் அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே போட்டுருவோம் மேம். ஏஎஃபிக்கு வந்து சாட்டர்டே சியும் டி மட்டும் இருக்குது. அதில் அன்னைக்கு கிளாஸ் எடுத்தப்போ கொஞ்சம் கரண்ட் கட் இருந்ததுனால சில பாதியோட நிப்பாட்டியிருந்தேன். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மிச்சதும் சியும் டி மட்டும் சாட்டர்டே போடுறேன் மேம். ஓகேங்களா மேம்? உங்கள்கிட்ட வேற ஏதாவது கொஸ்டின் சோர்ஸ் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கொடுங்க, நான் அதுலேருந்து கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வேற சோர்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால நம்ம இருக்கிற டாபிக்ஸ்லேருந்தே தான் எப்படியாவது எடுக்க வேண்டியிருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.